பாட்டு 10 பாட்டுல அவர் தேவப்பிரயாகை எனும் திருக்கண்ட நகரை பத்தி அவர் புகழ்ந்து சொல்றாரு. பெருமாள் இருக்கும் தலம் அது அப்படின்னு சொல்றாரு. தேவப்பிரயாகை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஊர். நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்திய அளவுலையுமே. பத்ரி, அப்புறம் இந்த இடம், அயோத்தி, இந்த மாதிரி ஒரு 5 இடங்களை அவருக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான இடங்களா அப்படிலாம் அதில் லிஸ்ட் உண்டு. அதனால இந்த இடத்துல இதை இவர் போய் பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடங்களை பத்தி எல்லாம் இவர் பேசுறார். திருவள்ளரை, இவர் பேசியிருக்கிற இடங்கள் எல்லாம் ரொம்ப குறிப்பிட்ட இடங்களா இருக்கு. அதனால இவர் அங்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். இவர் தேவப்பிரயாகக்கு நிச்சயம் போயிட்டு வந்திருக்கிறார். ஸோ இவர் முதல் பாட்டுல என்ன சொல்றாரு? கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டம் என்னும் கடிநகரே, தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போய் எங்கும் தன் புகழா இருந்து அரசாண்ட எம் புருஷோத்தமன் இருக்கை. இந்த ஊர்தான் என் தலைவனாகிய புருஷோத்தமனுடைய இருக்கை. அவன் எப்படிப்பட்டவன்? தங்கையாகிய சூர்பனகையின் மூக்கை கடிந்து தமையனாகிய ராவணனின் தலையை கடிந்த தாசரதி, ராமனுக்கு பெயர். அவனை அவன் போய் அமர்ந்து எங்கும் தன் புகழா இருந்து, என் திசைகளிலும் அவன் புகழ் பரவும்படி இருந்து அரசாண்ட என் மன்னனாகிய ராமன் இருந்த இடம், ராமனுடைய இருக்கை, ராமன் இருக்கும் இடம்தான் இந்த கங்கை. கங்கையின் கரையில் இருக்கும் இந்த கடிநகர். அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கையின் கரை மேல் கைதொழ நின்ற. இந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கு. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும். நீங்க கங்கை கங்கைன்னு சொன்னாலே நீங்கள் செய்த கடுமையான வினைகள், கடும் செயல்கள் எல்லாமே நம்ம விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கங்கையின் கரை மேல் இருக்கக்கூடிய, அப்ப என்ன அர்த்தம்னா, நீராடும் போது முன்னாடி அது உண்டு, எல்லா நீரும் கங்கை நீரே அப்படின்னு சொல்றது. நிறைய அதுல இந்த பக்தி மார்க்க கதைகள் நிறைய இருக்கு. இன்றைக்கும் அது உண்டு. இது ஒரு போதேந்திர சுவாமிகள் அதிஷ்டானம் இருக்கு, ஊர் பேரை டக்குன்னு மறந்துட்டேன் பாருங்க. அங்கே இன்றைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை கங்கை அங்க இருக்கிற கிணறுல இருந்து பொங்கி வரும். நெரூர், திருவிசைநல்லூர், திருவிசநல்லூர், ஸ்ரீதரையாவாள். ஆமா, ஸ்ரீதரையாவாள். அவருடைய சமாதி இன்னும் இருக்கு. அவருடைய இருந்த இடத்துல அவருக்கு இதேதான். நீங்க கங்கைக்கு போலியான்னு கேட்டா அவருக்கு சிரிச்சுட்டு அவருடைய கங்கை என்ன, எல்லா தண்ணியும் கங்கை தாங்கிறாரு. எப்படின்னா கங்கை இங்கேயே வருமே அப்படின்றாரு. பார்த்தா அவரு இறைவனை வணங்கி பாடுறாரு. அங்க இருக்கிற கிணற்றுல இருந்து நீர் ஊற்று எடுத்து அப்படி வெளியே பொங்கி வருது. அது கங்கை நீரா இருக்கு. இன்றைக்கும் ஒரு இடத்துல அந்த மாதிரி கங்கை நீர் பொங்கி வர்றத, அங்க நீர் பொங்கி வர்றத பார்க்கலாம். இப்பவும் நடக்குது. அப்போ எல்லா நீரும் கங்கை நீரேங்கிறது ஒரு பெரிய தத்துவம். அது எல்லா இடங்கள்லயும். அப்போ நீங்க எங்க போய் நீராடும் போதும் கங்கா கங்கா கங்கான்னு 3 முறை சொல்லி நீங்க அந்த நீர்ல மூழ்கினீங்கன்னா நீங்கள் மூழ்கும் நீர் கங்கை தீர்த்தமாக ஆகிவிடுகிறது. அப்ப கங்கைங்கிற பெயர் சொன்னாலே அந்த பாவத்தை போக்கும் பலன் நமக்கு கிடைச்சிருது. நீங்க எந்தாவது ஒரு குளங்குட்டையில போய் நின்றுட்டு அதை கங்கையாக மனதில் நினைத்து அதை கங்கை என்று மனதனால் சொல்லி அந்த நீரில் நீராடினால் அது கங்கையில் நீராடிய புண்ணியத்தை தரக்கூடியது. அந்த அளவிற்கு கங்கையினுடைய பெருமை பெரியது. அதுதான் இங்க அவர் சொல்றாரு. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே, அந்த வெறும் வார்த்தையாக அதை சொல்லும் போதே அது கங்கையாக மாறி உங்களுக்கு நன்மையை பயக்கும் போது, அப்படி நன்மையை பயக்கும் கங்கையின் கரையில் இருக்கக்கூடிய அந்த நகரம்தான் என்னுடைய தலைவன் இருக்கக்கூடிய இருந்து அரசாண்ட நகரம். கங்கை இவ்வளவு பெரிய புண்ணியத்தை கொடுக்குது. எப்படி அதன் பெயரை சொல்லி எந்த நீர்நிலையும் கங்கையினுடைய பெருமையை அடைய முடியுங்கும் போது நிஜமான கங்கை இவ்வளவு பெருமையுடையதா இருக்கும். ஆனா அந்த கங்கையவே அரசாண்ட ஒருத்தன் என்னுடைய தலைவன். சலம்பொதி உடம்பின் தழல் உமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிர் அஞ்ச. இதை எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, நலம் திகழ் சடையான் முடிக்கொன்றை மலரும் நாரணன் பாதத்துழாயும் கலந்து இழிபுணலால் புகழ்படு கங்கை கண்டம் என்னும் கடிநகரே,
சலம்பொதி உடம்பின் சந்திரன் தழல் உமிழ் பேழ்வாய் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்து எழுந்து அனவும் மணிவண்ண உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு. இந்த வாசிக்கிற முறை புரிஞ்சதா? அவர் இந்த சீருக்காக கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பாரு. அதனால நம்ம அதை சரியான இடத்துல எடுத்து வாசிக்கிறோம். நலம்திகள் சடையான் முடிக்கொன்றை மலரும். நலத்தை அளிக்கக்கூடிய சடைமுடியாகிய சிவபெருமானுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய கொன்றை மலரும் நாராயணனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய துளசியும் கலந்து இழிபுணல், இழினா கொட்டக்கூடிய, அருவி பாயக்கூடியன்னு அர்த்தம். கீழ் நோக்கி வரக்கூடியதுதான் இழிதல் அப்படின்னு பேரு. அதனாலதான் இழிந்தவர் அப்படின்னா கீழ்மையானவர்ங்கிற பொருள். இழிந்தனாலே கீழ் நோக்கி பாய்கிறன்னு அர்த்தம். அப்ப கலந்து இழிபுணலால் மேலிருந்து கீழே கொட்டுது ஆகாய கங்கை. கங்கை வானத்திலிருந்து பூமியை நோக்கி கொட்டுது. அப்படி கொட்டும் போது அதுல என்ன கலந்திருக்கு? சிவபெருமானது கூந்தலில் இருக்கும் கொன்றை மலரும் நாராயணனது பாதத்தில் இருக்கக்கூடிய துளசியும். அப்ப என்ன அர்த்தம்? இதற்கு பொருள் என்ன அப்படின்னா, மேல இருக்கிற அந்த திருவிக்கிரம அவதாரத்திலிருந்து நம்ம பொருள் எடுக்கணும். அது என்ன பொருள்? சலம்பொதி உடம்பின் சந்திரன். சலம்னா நீர். நீர் பொதிந்த உடலுடைய, அதாவது குளிர்ந்த உடலை உடைய சந்திரன். தழல் உமிழ் பேழ்வாய் வெங்கதிர். தழலை உமிழக்கூடிய பேழ்வாய் அப்படின்னா நல்ல பெருமை கொண்ட பெரிய, அது சந்திரனை விட சூரியன் பெரியவன் இல்லையா? அதனால பேழ்வாய், பெரும் அளவிற்கு பெருமை கொண்டு விரிந்த வெங்கதிர். வெங்கதிர்னா சூரியன். குளிர்ந்த தன்மையுடைய சந்திரனும் கடுமையாக வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் அஞ்சும்படியாக மலர்ந்து எழுந்து. யார் எழுந்து வரா? திருவிக்கிரமாவதாரம் எழுந்து வருது. என்னடா இது இவ்வளவு பெரிய உருவம் ஒண்ணு வருதே, நம்மளை விட பெருசா இருக்கே அப்படின்னு சந்திரனும் சூரியனும் அஞ்சுகிறது. ரெண்டு பேருமே அச்சப்படுறாங்க. ஏன்னா அனவும் அப்படிங்கிற வார்த்தை வருது. அனவும்னா அவங்களை நெருக்குது இந்த உருவம் வளர்ந்து. சந்திரன் எங்க போறது? பூமியில இருந்து ஒரு உருவம் வளர்ந்து சூரியனை நெருக்கிட்டு சந்திரனை நெருக்கிட்டு போகுதான். அவ்வளவு பெருசு வளர்றாரு அவரு. ஏன்னா அண்டத்தையே அளக்கக்கூடிய உருவம் இல்லையா அது? அப்படி அவரை நெருக்கவும் அவங்க அஞ்சுறாங்க ரெண்டு பேரும். யாரா இது, இப்படி ஒரு உருவம் வந்திருக்கேன்னு பயப்படுறாங்க. அப்பேற்பட்ட மால்வண்ண உரு யாரு? நாராயணன் உரு. அந்த மால் என்ன செய்யறான்? தனது மூன்றாவது அடிக்காக காலை உயர்த்துறான் இல்லையா? ஒரு அடியால் மண்ணு, இன்னொரு அடியால் விண்ணை அளக்கும் போது அவன் கால் விண்ணையும் தாண்டி எங்க போகுது? பிரம்மன் இருக்கக்கூடிய சத்தியலோகத்திற்கும் மேல போகுது. அப்ப சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மன், ஆகா பரம்பொருளினாகிய நாராயணனது திருவடியை நாம் கண்டோம். பெரியவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம பாத பூஜை பண்ணணுங்கிறது மரபு. அப்ப இப்ப இங்க என்ன நடக்குது? பரம்பொருளாகிய நாராயணனது பாதம் சத்தியலோகத்துக்கு இப்படி வருது, தாண்டி போகுது. உடனே அவர் என்ன செய்யறாரு? தன் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரால் இறைவனது பாதத்தை பாத பூஜை செய்யறார், அதுக்கு கழுவுறார். அந்த தண்ணீர் தான் அப்படியே கீழே கொட்டுது. அப்படி இப்போ அவனுடைய பாதத்தை நாராயணனது பாதத்தை கழுவியதால், பாதத்தை கழுவி அதற்கு பூஜைனா பூ போடணும் இல்லையா? துளசி போட்டிருக்காரு, பெருமாளுக்கு பிடிக்குங்கிறதுனால. அந்த பிரம்மன் போட்ட துளசியும் பிரம்மன் கமண்டலத்துல இருக்கிற தண்ணியும் அப்படியே கொட்டி கீழே சிவபெருமான் ஆகா இது ரொம்ப புண்ணியமான ஒன்றாச்சேன்னு சொல்லி தன் தலையில் தாங்குகிறாராம் அந்த தீர்த்தத்தை. பெருமாளது பாத பூஜை செய்த தீர்த்தத்தை சிவன் தலையில் தாங்க, அதனால சிவன் தலையில் இருக்கக்கூடிய கொன்றை மலரும் அதுல சேர்ந்து அது பூமிக்கு வருது. அதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். சலம்பொதி உடம்பின் தழலுமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்தெழுந்து அனவும் மணிவண்ண உருவின் மால் புருஷோத்தமன் வாழ்வு. அப்பேற்பட்ட புருஷோத்தமன் வாழும் இடம் எது? நலம்திகள் சடையான் முடிக்கொன்றை மலரும் நாரணன் பாதத் துழாயும் கலந்து எழிபுணலால் புகர்படு கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. கங்கையின் கரையில் இருக்கக்கூடிய திருக்கண்டம் என்னும் இந்த தேவப்பிரயாகை அப்படின்னு அவர் அதை சொல்றாரு. அது மறைமுகமா சொன்னா நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்படி இருக்குமேன்னு என்னை யோசிக்க வேண்டாம். இதை நம்ம பெரிய புராணமோ இதெல்லாம் திருவாசகமோ எல்லாம் படிக்கும்போது இது அப்படியே உல்டாவா வந்துடும்.
நாராயணன் வந்து சிவபெருமானை வணங்கி சிவபெருமானின் பாதத்தை பற்றி கொண்டு அவர் உய்வடையும்படியாக அங்க அமைக்கப்பட்டிருக்கும். அதனால அது எல்லாமே உண்டு. இப்ப எனக்கு இது ரொம்ப நாளைக்கு இது ஒரு நேது மாறி மாறி இப்படி சொல்லிக்கிறீங்க. நாராயணனே பரதெய்வம் நினைச்சிட்டு இருக்கும்போது நாராயணனை கொண்டு போய் அவருக்கு அடிமையாக்கி விட்டுறீங்க சிவனுக்கு. சரி, சிவனே பரதெய்வம்னு நினைச்சு பரம்பொருள் பரமசிவன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா திடீர்னு இவங்க கொண்டு வந்து சிவனை இவருக்கு அசிஸ்டன்ட் ஆக்கி விட்டுறாங்க. என்னதாயா இது குழப்பம் அப்படிலாம் யோசிக்கும் போது அப்பதான் இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய 36 தத்துவங்கள் குறித்த வாசிப்பு வந்தது. அதுல இதுக்கு ரொம்ப பிரமாதமா விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதாவது 5 நிலைகள், 36 தத்துவங்கள்ல 5ஆம் நிலை வரும்போதுதான் பிரம்மா விஷ்ணு சிவனே வராங்க. அந்த நிலைக்கு முன்பு வரைக்கும் 5வது நிலைக்கு முன்பு வரைக்கும் 4 நிலைகள்லையுமே அந்த தெய்வம் பரபிரம்மம், பிரம்மமாக மட்டுமே, ஒரு பர தெய்வமாக மட்டுமே, அது பரம்பொருளாக மட்டுமே, அது பரம்பொருள் கூட கிடையாது, பரமாக மட்டுமே அது இருக்கு. முதல் 4 நிலைகள்ல அது பரம் என நின்று 5ஆம் நிலைக்கு வரும்போதுதான் அது இந்த பூமியினுடைய படைப்புக்கு, இந்த லீலைக்கு, இதுக்கெல்லாமாக தன்னை இப்படி பகுத்து கொள்ளுகிறது மூணாக. ருத்ரன் சிவன், அதாவது ருத்ரனாகிய சிவன், திருமாலாகிய விஷ்ணுவாகிய நாராயணன், அந்த பிரம்மன் என்று பிரிச்சுக்கிறது தன்னைய அப்படின்னு அதுல வரும். அப்போ இந்த பரம்பொருளே தன்னை அப்படி மாறி மாறி அது பண்ணிக்குதுன்னு யோசிக்க முடியும். அப்படிதான் நம்ம இது இங்கே பார்க்கணும். அதுல நாம இந்த உருவுல அவனை வணங்குறோம். பிரபந்தம் வாசிக்கும் போது நம்ம நினைச்சுக்க வேண்டியது நாராயணனே பரதெய்வம்ங்கிற நோக்கத்துல அவனை நாம வணங்குறோம். அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி அதிரக்கூடிய முகம், முகம்னா அதனுடைய முகப்பு, அதாவது அதனுடைய வாய் எங்கு இருக்கோ அதான் முகம், முகத்துலதான் வாய் இருக்கும். அப்ப சங்க எடுத்து நீங்க இப்படி வச்சு ஊதுனீங்கன்னா சங்கிலிருந்து ஓசை வெளிப்படக்கூடிய ஓப்பனிங் முன்னாடிதான் இருக்கும். அதுல இருந்துதான் ஓசை பிறக்கும். எப்படி ஓசை? அதிரும் ஓசை. அதனாலதான் அதிர்முகம் உடைய வலம்புரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நீங்க சங்க எடுத்து ஊதும் போது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஓப்பனிங், அந்த ஓசை எழும் ஓப்பனிங் முன்பக்கம் இருக்கும். அதான் சங்கின் வாய். சோ எது முகம்? வாய் இருக்கும் இடம்தான் முகம். ஆகவே அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி, குமிழ்த்தினா வாயை வந்து அந்த குமிழ்த்தி வைத்தல், அப்படி ஊ மூ அப்படிங்கிற உச்சரிப்பை எப்படி சொல்லுவோமோ அத மாதிரி அந்த இதுல வச்சுதான் நீங்க அதை ஊத முடியும். அதான் குமிழ்த்தி. இந்த குமிழ்த்தின்னு சொல்லும்போது, இந்த மூங்கிற உச்சரிப்பு சொல்லும்போது முத்தம் அப்படிங்கிற ஆக்ஷன் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சும்மா இப்படி உங்க 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 கையவே நீங்க முத்தம் கொடுத்துக்கோங்க. மூ இத்துல ஒரு அழுத்தம், அப்புறம் அதை எடுக்கும்போது ஒரு ஓப்பனிங் த, அப்புறம் உதட மூடிக்கிறது இம், முத்தம். அந்த ஆக்ஷனே அப்படி இருக்கும். தமிழ்ல சில சொற்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க மூணு சொல்லும் போதே அந்த முத்தம் கொடுக்கறதுக்காக உங்க உதடுகள் குவிஞ்சிடுறத பார்க்கலாம். இத்துங்கும் போது அது அதுல ஒத்தி எடுக்கிறீங்க. ஒரு குழந்தையின் கன்னத்துல முத்தம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்படி அந்த இத்துங்கும் போது கன்னத்தை ஒத்தியாச்சு. நீங்க த உதட்ட எடுத்தாச்சு, இம் திரும்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. மூ இத் த இம், ஆக்ஷன் முடிஞ்சது. அது மாதிரி இந்த குமிழ்ங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்க. பூவுக்கு குமிழ்னு சொல்றோம். அது எப்படி இருக்கு? இப்படி விரிந்து பின்னாடி விரிந்து முன்னாடி கூம்பி இருக்கும் இல்லையா? அதனுடைய நீங்க அதை எப்படி சொல்றது? குமிழ்க்கு நீங்க தாமரை முட்டை மனதில் வச்சுக்கோங்க. அதனுடைய கீழ்ப்பாகம் அகன்றும் நுனிப்பாகம் குவிந்தும் இருக்கும். இப்போ நீங்க சங்க ஊத போறீங்கன்னா என்ன செய்வீங்க? 2 கன்னங்களையும் உப்ப வச்சு, காத்த உள்ள இழுத்து தானே ஊதணும். அப்ப கன்னங்களை இப்படி உப்ப வச்சு உதட்ட இப்படி குவிச்சு வச்சிருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த குமிழ்தலாகிய அது வந்துருதா? வலம்புரிய நீங்க சங்க ஊதுறீங்கன்னா கன்னங்கள் 2ம் அப்படி பும்முன்னு ஆகி அந்த நுனி வந்து அப்படி அந்த வாய் மாதிரி, இந்த மொட்டு நுனி மாதிரி நம்ம உதடு வந்துருது. யார்? நான், அதாவது சங்க ஊதக்கூடிய நாராயணன் அது உதடு. அதுதான் அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி. வெறும் வேர்டு குமிழ்த்தி. ஆனா அந்த அந்த வேர்டுக்குரிய ஆக்ஷனை யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த குமிழ்ங்கிற சொல்ல எதுக்கெல்லாம் அவன் போட்டிருக்கான் அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். அப்ப அந்த வேர்டு, அந்த சொல்லினுடைய ஆழம் நமக்கு புரியும். குமிழ்த்தி, அப்படி வாய் கன்னத்தை உப்ப வச்சு உதடுகளை குவித்து அப்படி ஊதி அழல் உமிழ் ஆழி கொண்டு எரிந்து. அழல் உமிழ், அழல்னா கடும் வெப்பம், வெம்மை, வெம்மையை வீசக்கூடிய. தழல்னா நெருப்பு, நெருப்பு வீசக்கூடிய. அழல் அப்படின்னா வெம்மை, ஹீட்.
அது வந்து ஃபயர். தழல்னு சொல்லும்போது ஃபயர், அழல் அப்படின்னு சொல்லும்போது அது ஹீட். அப்படி அப்படி ஒரு பயங்கரமான வெம்மையை உருவாக்கிட்டு வரக்கூடிய, வெம்மையை கக்கக்கூடிய ஆழி அந்த சக்கரத்தை கொண்டு எரிந்து என்ன செய்தார் இவரு? எதிர்முக அசுரர் தலைகளை இடரும். தன்னை எதிர்த்து வந்த அசுரர்களது தலையை அவர் வீழ்த்துகிறார். எப்படி வீழ்த்துகிறார்? பாஞ்சஜன்யமாகிய அந்த வலம்புரி சங்கை எடுத்து ஊதி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வெம்மையை கக்கும் அளவிற்கு விரைவு கொண்ட அந்த சக்கராயுதத்தை ஏவி அவர்கள் அப்படி பண்றார். அப்போ இதை ஏன் அவர் செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின பாட்டுல இருந்து பொருள் எடுக்கணும். அதாவது இது எந்த சீன் இது நடக்குது அப்படின்னா, எதிர்முக அசுரர் தலைகளை இடர்கிறார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த பாட்டை பார்த்தோம். அதுதான் இங்க வரக்கூடிய புராண கதையும். மகாபலி சக்கரவர்த்திட்ட போய் இவர் எனக்கு 3 அடி தானம், நிலம் தானம் கொடுன்னு கேட்கிறாரு. கேட்கும் போது இவர் மானி குரலனாக இருக்கிறார். அதாவது பிரம்மச்சாரி. மானி அப்படின்னா பிரம்மச்சாரி. மானி குரலன் ஒரு குள்ளமான பிரம்மச்சாரி வடிவத்துல போய் எனக்கு 3 அடி மண் கொடு மண்ணான்னு கேட்கிறாரு. அவரும் கொடுத்தேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துடுறாரு மகாபலி. ஆனா வாக்கு கொடுத்ததுக்கு பிறகு இந்த குரல் வடிவ சிறுவன் அப்படியே விண்ணையும் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுத்து திருவிக்கிரமனாக மாறி ஓரடியால் உலகையும் ஈரடியால் மேலுலகையும் அளந்து மன்னா 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்கிறான். அப்ப இவன் இப்படி வளர்ந்து 2 அடி எடுத்து வைக்கும் போது இவருடைய பையன், மகாபலியினுடைய பையன் வந்து நமுசின்னு பேரு. நமுசி என்ன செய்யறான்? பயங்கரமா சண்டை போடுறான், அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றான். என்ன வாக்குவாதம் பண்றான்னா, ஏய் நீ வந்து ஏதோ மேஜிக் பண்ற, நீ எங்க அப்பாட்ட வந்து கேட்கும் போது இந்த சைஸ்லயா கேட்ட, அப்ப நீ வந்து எனக்கு முதல்ல வந்து எங்க அப்பாட்ட கேட்கும் போது வேற ஒரு ஆளா இருந்த, இப்ப அளக்கிறதுக்கு மட்டும் இன்னொரு ஆளா மாறுற, இது நியாயமே இல்ல, இது தவறு அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்றான். நீ பழைய உருவத்துக்கே வா, எந்த உருவத்துல நீ கேட்டையோ அந்த உருவத்திற்கே வந்து 3 அடி அளந்து வாங்கிக்கோ அப்படின்னு அவன் சொல்றான். இவர் அதெல்லாம் இல்ல, நான் கேட்டதுக்கு என் 3 அடின்னு சொன்னாரு, இந்த உருவத்திற்கு 3 அடி தருவேன்னு உங்க அப்பா சொன்னாரா? இல்ல அப்படின்னு இவர் பயங்கரமா ஆர்கியூ பண்றாரு. பயங்கர ஆர்கியூமெண்ட். கடைசியில ஒரு கட்டத்துல அவர்கள் வந்து அதெல்லாம் முடியாது, உடனே நாங்க அடிச்சு துரத்த போறோம்னு சொல்லும் போது இவர் தனது சக்கரத்தை ஏறி அவர்கள் எல்லோரையும் அழித்து விடுகிறார். அதான் அந்த கதை. அது பாட்டுல எழுதும்போது பிரமாதமா இருக்கும். எண்ணிது மாயம் என அப்பன் அறிந்திலன் முன்னை வண்ணமே கொண்டு அளபவளால் அப்படின்னு அந்த பாட்டுல வரும். எண்ணிது மாயம் என்ன, நீ இப்ப வந்திருக்கிறது என்ன மாயம்னு அப்பன் அறிந்திலன், என் அப்பனுக்கு தெரியாது. நமுசி சொல்றான், என் அப்பனுக்கு நீ செய்யறது மாயம்னு தெரியாது. முன்னை வண்ணமே கொண்டு அளவாய், நீ முன்னாடி என்ன வடிவம் கொண்டு இருந்தையோ அந்த வடிவம் கொண்டு அளந்துக்கோன்னு சொல்லி நமுசி அவர்கிட்ட தகராறு பண்றான். அதுதான் இங்க அவர்களை அழிக்கிற கதை தான் எதிர்முக அசுரர் தலைகளை இடரும்னு வருது இங்க. அப்புறம் சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில். இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாட்டில் என்னுடைய தொடர்ச்சி தெரியுதா? நலந்திகள் சடையான் முடிக்கொன்றை மலரும் நாரணன் பாதத்துளாயும் எப்படி வந்ததுன்னு சொல்லும் போது பிரம்மனுடைய கமண்டல நீரால் பாத பூஜை பண்றான் நாராயணனுக்கு, அது கீழே வந்து அதை சிவன் தன் தலையால் தாங்கின்னு சொன்னோம் இல்லையா? அந்த வரிசை இங்க வருது பாருங்க. சதுர்முகன் கையில், முதல்ல எங்க இருந்துச்சு இந்த கங்கை? பிரம்மனுடைய கையில் இருந்தது, அதாவது பிரம்மன் கையில் இருக்கக்கூடிய கமண்டலத்தில் இருந்தது. சதுப்புயன் தாளில், 4 புயங்களை உடைய, 4 புஜங்களை உடைய, அதாவது 4 கரங்கள் இருக்கிறதுனால 4 தோள்கள் உடையவன் யாரு? இவன் நாராயணன். அவன் தாளில், அவனது பாதத்தில் வந்து சங்கரன் சடையினில் தங்கி, சிவபெருமானது ஜடைமுடியில் தங்கியிருந்து அதற்கு பிறகு கதிர்முகம் மணிகொண்டு ரத்தனத்தை போல ஒளிர் வீசக்கூடிய ஒரு ஒளியோடு அப்படியே பூமிக்கு பாயக்கூடிய இழி புனல் கங்கை, அப்படி பாயக்கூடிய கங்கை. இப்ப நமக்கு அந்த வரிசை தெரிஞ்சிருச்சு. அடுத்து இமையவர் இருமாந்திருந்து அரசால ஏற்று வந்து எதிர்பொரு சேனை நமபுரம் நணுக நாந்தகம் விசிறும் நம் புருடோத்தமன் நகர்தான். எது? இமவந்தம் தொடங்கி இருகடல் அளவும் இருகரை உலகு இறைத்து ஆட கமைவுடை பெருமை கங்கையின் கரைமேல் கண்டம் எனும் கடிநகரே. அதாவது இந்த
இமவந்தம் தொடங்கி இமயமலை தொடங்கி இருங்கடல் அளவும், கடல் வரைக்குமா, இமயமலையிலிருந்து கடல் வரைக்கும் இரு கரை எனக் கொண்டு உலகை நிறைத்து ஓடக்கூடிய அளவிற்கு கங்கை வலிமை கொண்டது. அதாவது கங்கைங்கிறது இந்தியா முழுமைக்கும் பாயக்கூடியதுங்கிற பொருள். அது கடல் இந்த பக்கம் இருக்கு, இமயம் அந்த பக்கம் இருக்கு. தெற்கும் வடக்குமாக பாத்தீங்கன்னா வடதிசையில் இமயமும் தென் திசையின் இறுதியில் கடலும் இருக்கிறது. கங்கை பாய்ந்தால் எப்படி பாய்தான் கங்கை? இமவந்தம் தொடங்கி இமயத்தில தொடங்கி இருங்கடல் அளவும், கடல்ல போய் சேர்ற அளவுன்னு சொல்றாங்க. இருங்கடல் அப்ப என்ன அர்த்தம்னா, கங்கைங்கிறது ஒரு நதி இல்லை, அது இமயத்துல தொடங்கி இந்தியா முழுவதும் பிரவாகிக்கிற ஒரு நதி. கங்கை அப்படி ஒரு குறியீடுங்க. அது போய் கடல்ல தான் சேருது, அது பெங்கால் பக்கம் போய் கடல்ல சேர்ந்துருதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இங்க அதனுடைய பொருள் என்ன? இருங்கடல் அப்படின்னு. அது என்றும் இருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா கடலும் ஒண்ணுதான். நாம தான் தெற்கு பக்க கடலுக்கு ஒரு பேரு, வடக்கு பக்க கடலுக்கு ஒரு பேரு, இந்த பக்கம் ஒரு கடலுக்கு பேரு இது பே ஆஃப் பெங்கால், அது அரேபியன் சீன்லாம் சொல்றோம். மேப் எடுத்து பாருங்க, எல்லா கடலும் ஒரே தண்ணி தான். அப்போ ஒரு கடல்ல போய் சேரக்கூடிய கங்கையானது இமயத்தில் தொடங்கி அது கடலில் போய் சேரும் வரையும் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் இரு கரை உலகு இறைத்து ஆட, அந்த இரு கரையிலும் இருக்கக்கூடிய இந்த இரு கரையும் எதை கொண்டிருக்கிறது? ஒரு கரையாக இமயத்தையும் ஒரு கரையாக கடலையும் கொண்டு அப்படியே அதை அதை நிறைத்து ஆடி போய் கமை பெருமை உடை கங்கையின் கரை மேல், அப்படிதான் அதை சொல்லணும். கமை உடை பெருமைன்னு இதுக்கு தலை தட்டாம இருக்கிறதுக்கு மாத்தி போடுறாங்க. ஆனா கமை பெருமை, கமை பெருமைனா என்ன? அதாவது பிறரது சுமையை தாங்கிக் கொள்ளும் பெருமை கொண்ட, அதான் கமை பெருமை உடை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்கையில் நீராடுபவர்களது பாவத்தை கங்கை ஏற்றுக்கொள்ளுகிறதாம். ஆகவே பிறரது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமை கொண்ட கங்கையின் கரை மேல் இருக்கக்கூடியது. அப்ப பிறருடைய துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்ளுகிறது கங்கை. அதே மாதிரிதான் இமையவருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை இவன் ஏற்றுக்கொள்ளுவான். இமையவர் இருமாந்து இருந்து அரசால, இருமாந்து இருந்துன்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஒண்ணு நடக்காது, எல்லாம் சரியாதான் இருக்கும், நம்மளை எவன் என்ன செஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு மெதப்பு, ஒரு திமிரோட தேவர்கள் இருக்கும்போது யார் வந்துருவா? எதிர்பொரு சேனை, அவனை எதிர்த்து ஒரு அசுரன் வந்துருவான். இந்த இந்திரனுக்கு வேலையே தான். எனக்கு தெரிய இந்திரன் ஜெயிச்சதாக சொல்லப்படுவது விருத்ராசுரன் ஒருத்தனைத்தான். அதுவும் விருத்ராசுரனை ஏமாத்தி அவனுக்கு அவன் வாய்க்குள்ள போய் அவன் வயிற்று வழியா வெளியில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் ஜெயிச்சிருக்கானே தவிர, மீதி எல்லா நேரமும் இந்திரன் வந்து சிவன்கிட்டயோ பெருமாள்கிட்டயோ சரண்டர் ஆயிடுவான். ரெண்டு பேரும் கொஞ்சம் பிஸியா இருந்தாங்கன்னா தாயார்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவான். அவனுக்கு இதான் வேலை. இவங்க மூணு பேருக்கும் இவங்க எல்லாரும் வந்து இவனை காப்பாத்தி விடுவாங்க. இதுதான் வழக்கமான வேலை. ஆகவே அவன் வந்து எப்படி இருக்கான்? இருமாந்து இருந்து, அப்படி நமக்கு எதுவும் நடக்காது. அப்படி இருக்கும்போது மனிதர்களாகிய நம்ம யோசிச்சு பாருங்க, நாம நம்முடைய புலன்களின் அடிப்படையில் அப்படித்தான் இருப்போம். அப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது, நம்மை வந்து அசுரர்கள் ஆகிய மாயையெல்லாம் நம்மை அணுகும் போது யார் வருவா? அந்த மாயையை யமனுக்கு அனுப்பும். நமபுரம்னா யமபுரம், நமபுரம் நணுக, நணுகனா சென்று சேரும்படியாக, யமனை அடையும்படியாக நாந்தகம் என்னும் வாளை வீசும், அதான் விசிறும் அப்படின்னு அர்த்தம். அவன் வாழ் வீசி அவங்க எல்லாரையும் துரத்துறான். அந்த வாழ், அவனுடைய வாழ் பேர் நந்தகம். நந்தகமே இங்க நாந்தகம்னு எழுதுறாரு. நந்தகம் வீசக்கூடியவன் அவன்தான். அவன்தான் வந்து இந்த நகரத்தினுடைய, இந்த கங்கை, இவ்வளவு பெருமை மிக்க கங்கை, மலையையும் இமயத்தையும் கடலையும் இரு கரைகளென கொண்டு பிரவகிக்கும் பெரிய கங்கையினுடைய கரையில் அமைந்த அந்த நகரத்தில் இருப்பவன் யாரு? இமையவர்களெல்லாம் இருமாந்து இருந்து அரசாளும் போது அவர்களை அழிக்க வந்தக்கூடிய அசுரர்களை தன் நந்தகம் எனும் வாளால் வீசி அடித்து இமையவர்களை காக்கக்கூடிய புருஷோத்தமன் இருக்கக்கூடிய நகர் அதுதான். உழுவது ஓர் படையும் உலக்கையும் வில்லும் ஒன்சுடர் ஆழியும் சங்கும் மழுவோடு வாழும் படைக்கலங்குடைய மால் புருஷோத்தமன் வாழ்வு. அப்படிப்பட்ட புருஷோத்தமன் வாழ்றான். யாரவன்? உழுவது ஓர் படை, உழுபடை கலப்பையும் உலக்கையும் ஆயுதமாக கொண்ட பலராமன், வில்லும் ராமன், ஒன்சுடர் ஆழியும் சங்கும், சங்கு சக்கரம் தரித்த கிருஷ்ணனும், மழுவோடு வாழும் பரசுராம அவதாரம், மழுவும் வாழும் ஏந்தியவன் ஆகிய அனைத்து படைக்கலங்களையும் உடைய, இத்தனை அவதாரங்களில் இத்தனை படைக்கலங்களையும் உடைய மால்,
திருமாலாகிய புருஷோத்தமன், புருஷன்களில் அவனே உயர்ந்தவன். அப்படிப்பட்ட புருஷோத்தமன் இருக்கும் இடம் எது? எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுது அளவினிலெல்லாம் கழுவிடும் பெருமை கங்கையின் கரை மேல் கண்டம் எனும் கடிநகரே. 7 பிறப்புல நீங்க செஞ்ச அத்தனை பாவத்தையும், மொத்தமா சேர்த்த பாவத்தையும் இறைப்பொழுது, இறைப்பொழுதுனா ஒரு நொடி பொழுது, ஒரு மிக குறைந்த காலத்தில் அர்த்தம். ஒரு இறைப்பொழுது, இறைப்பொழுது பேசிச்சல் அப்படின்லாம் வருது. இறைனா மிகச் சிறியன்னு அர்த்தம். ஒரு சின்ன நொடியில எல்லாம் கழுவிடும். 7 பிறவில நீ சேர்த்து வச்ச அவ்வளவு பாவத்தையும் ஒரு நொடியில கழுவிரும். எது? கங்கை. அதான் கங்கையினுடைய பெருமை. அந்த பெருமை தான் மேல சொன்னோம் இல்லையா, கமைப்புடை பெருமை கங்கையின், அதனுடைய விளக்கம் தான் இது. கமையுடை பெருமை கங்கைனா என்ன அர்த்தம்? எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுது அளவினெல்லாம் கழுவிடும் பெருமை. அதைத்தான் அங்க அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவன் இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அவனது இத்தனை அவதாரங்களை பார்த்து அவனை இது ஒவ்வொரு அவதாரங்களையும் எண்ணி வணங்கும் போது அது 7 பிறவியில் செய்த பாவத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். தலைப்பை இது குமுறி சலம்பொதி மேகம் சலசல பொழிந்திடக் கண்டு மலைப்பெருங்குடையால் மறைத்தவன் மதுரை மால் புருடோத்தமன் வாழ்வு. இந்திரன் கோபப்பட்டு மேகங்களை ஏவி விடுறான். அது ஆயர்பாடியில மழையாக பொழிகிறது. அப்படி பொழியும் போது தனது கோவர்தனகிரியை தனது விரலால் தூக்கி அந்த மொத்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கால்நடைகள், மனிதர்கள் வாழ்வை எல்லாம் காத்தவன், அந்த மழையை மறைத்தவன். மழை எப்படி பெய்யுது? தலை பெய்து குமுறி சலம்பொதி மேகம், அப்படியே குமுறி கொட்டுது மழை, சல சல சலசலன்னு பெய்யுதான். அப்படி பொழுந்திட கண்டு, அதை கண்டு பெருங்குடையால், ஒரு பெரிய குடையை எடுத்து அதை மறைச்சிருக்கான். எந்த குடை? மலை பெருங்குடை, மலையை குடையன ஆக்கி அப்படி செஞ்சிருக்கான். அப்போ அதுக்கு அடுத்த வார்த்தையில என்ன சொல்றாங்க? அலைப்பு உடை திரைவாய் அருந்தவ முனிவர் அவப்பிரதம் குடைந்து ஆட கலப்பைகள் கொழிக்கும் கங்கையின் கரைமேல் கண்டம் எனும் கடிநகரே. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான இடம் ஒண்ணு இருக்கு. கங்கையினுடைய கரை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செட்டப். அதாவது இயற்கையினுடைய இதுல ரொம்ப ஆச்சரியமான இடம். இந்த உத்தரப்பிரதேஷ், இந்த கங்கை பாயக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுல பெரும்பாலான இடங்கள் பெரிய மழை பெறாத இடங்கள். நீங்க நம்பவே முடியாது. உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பெய்யற மழை அளவை விட கம்மி. நீங்க வேணா போய் எடுத்து டேட்டாவை செக் பண்ணி பாருங்க. உத்தரப்பிரதேசத்தின் மழை அளவு தமிழகத்தின் மழை அளவை விட பாதி. உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை போல 2 மடங்கு பெரிய மாநிலம். இப்ப அதுல இருந்தே 3 மாநிலம் பிரிச்சிருக்காங்களே உத்தரப்பிரதேசத்துல இருந்து. உத்தராகண்ட், ஜார்க்கண்ட், அப்புறம் 2 ஆமா, அப்படி பிரிச்சு வச்சுமே அது இன்னும் பெரிய மாநிலமா தான் இருக்கு உத்தரப்பிரதேசம். அப்பேற்பட்ட மாநிலத்துல பாயக்கூடிய அந்த நதி கங்கை அந்த கங்கை போற வழியில மழை பெருசா இருக்காது. ஆனா கங்கை பனி உருகி வர்றதுனால கங்கையில நீர் நிறைந்து ஓடுவதால் கங்கையின் நீரால் தான் அந்த பகுதி முழுவதும் வளம் பெறுகிறது. அதுதான் அங்க இருக்கிற சிறப்பு. யமுனை, கங்கையினுடைய சிற்றாராக வரக்கூடிய யமுனை, இது அனைத்தாலும் அந்த இடம் வளம் பெறுகிறது. ஆகவே இப்போ மழைய மறைச்சவன் யாரு? மதுரையில் இருக்கக்கூடிய, மதுரைனா வடமதுரை, மெஜுரா, மதுராவில் இருக்கக்கூடிய அவன் மலையை பெருங்குடையால், மலை பெருங்குடையால் மழையை மறைச்சிருக்கானா. அப்படிப்பட்ட புகழ் பெற்றவன் அவன். அங்க கலப்பைகள் கொளிக்கும் கங்கையின் கரை, மலைய மறைச்சவன் இருக்கானே அவன் எங்க இருக்கான்? கலப்பைகள் கொளிக்கும் கங்கையின் கரையில இருக்கான். கலப்பைகள் கொளிக்கும் கங்கை கரைனா அங்கெல்லாம் விவசாயம் சிறப்பா நடக்குது. அவனே மலையை மறைச்சிருக்கான். இங்க எப்படி விவசாயம் நடக்குதுன்னீங்கன்னா, அது கங்கையினுடைய ஜியாகிரபி, அது போற டோபோகிராஃபி அண்ட் ஜியாகிரபியை பார்த்தீங்கன்னா நமக்கு அது புரியும். அவன் அதை செஞ்சிருக்கான். கங்கை மழையினால் நீர் பெறக்கூடிய நதி அல்ல, அது இமயத்தினால், பனியினால் நீர் பெறக்கூடிய நதி. அது மழை பெஞ்சா துணை நதிகள் கொண்டு அதுல நீரை சேர்க்கும். துணை நதிகள் இல்லைன்னா கூட வருடம் முழுவதும் நீர் அதுல ஓடிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இமயத்தின் பனி உருகி கொட்டுவது. அப்போ அவன் அந்த கலப்பைகள், அந்த கங்கை கரை செழிப்பதற்கு அவன் தான் காரணம். மழையை மறைத்தவனும் அவன்தான், கங்கை கரையை செழிக்க வைத்தவனும் அவன்தான்.
அலைப்பு உடை திரைவாய் அருந்தவ முனிவர் அவப்பிரதம் குடைந்து ஆட. அவப்பிரதம்னா என்ன? அவப்பிரதம்ங்கிறது யாகம் செய்யக்கூடியவர்கள், யஜ்யம் செய்யக்கூடியவர்கள் யாகம் செய்வதன் முடிவில் ஒரு நீராடல் செய்யணும். அந்த நீராடல் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நனையணும். அதான் மூழ்கி முழுகி ஆடுதல். உள்ள ஸ்நானம், அது அவப்பிரத ஸ்நானம்பாங்க. அது ஸ்நானத்திலேயே 5 வகை ஸ்நானம் சொல்லப்படுது நமக்கு நம்ம மரபுல. ஒண்ணு இந்த வாருணம் அப்படின்னு சொல்றது. வாருணம்னா நீரால் குளிப்பது. நமக்கே தெரியும் இல்லையா, வருணன், வருணன்னா நீர், வருணன், அதான் வாருணன். வாருணம் அப்படின்னா நீரால் குளிப்பது. அந்த நீரால குளிக்கிறதுலயே முகங்கைகால் கழுவிக்கிறதுங்கன்னா அதுக்கு ஒண்ணு, கவுனமோ ஏதோ ஒண்ணு சொல்லக்கூடியது அதுக்கு. அதுல முக்கிய ஸ்நானம்னு சொல்றது, அதுக்கு பேரு அவகாகம்பாங்க. அப்படின்னா நீரில் மூழ்கி குளிப்பது. தண்ணி ஓடிட்டு இருக்கிற தண்ணி, அல்லது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குளம் மாதிரி ஒண்ணுல தண்ணி நிறைய இருக்கணும், நீங்க அதுக்குள்ள மூழ்கி குளிக்கணும், உங்க உடல் மொத்தமும் நீருக்குள் மறையணும். அதுதான் முக்கிய ஸ்நானம். அப்படிதான் பண்ணணும். அது இல்லாத பட்சத்துல நீரை மொண்டு தலைக்கு ஊத்தி குளிக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாம் இப்ப மக்குல தண்ணி எடுத்து ஊத்தி குளிக்கிறோமே, அப்படி குளிச்சா குளிக்கலாம் தான். அது நார்மலான ஒரு வாருணம், அது ஸ்பெஷல்லாம் கிடையாது. அவன் அந்த வாருணத்திலேயே முக்கிய ஸ்நானம்னா அந்த மாதிரி குளிக்கிறது. எதுவுமே இல்லைன்னா விபூதியை உடல் முழுவதும் பூசிக்கொள்வது குளிப்பதற்கு சமம். அது அக்னியில் குளிப்பதற்கு சமம். ஏன்னா விபூதிங்கிறது பஸ்மம், விபூதிங்கிறது சாம்பல். அப்ப அது நெருப்பிலிருந்து நீரானது. அது அதனாலதான் நெருப்பு பூத்து நீருங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. அப்ப நெருப்பு பூத்து நீரு, அதை எடுத்து உடல் முழுவதும் தடவி கொள்ளும் போது அது பஸ்ம குளியல் அப்படின்னு சொல்றது. ஆக்னேய ஸ்நானம், அக்னியில் குளித்தல். அது அக்னியில் குளிப்பதற்கு சமம், சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்வது. அதனாலதான் அகோரிகள் கங்கை கரையிலேயே இருந்தாலும் அவங்க அந்த இந்த டயத்துல மட்டும்தான் குளிப்பாங்க. அந்த மேளா வரும்போது மட்டும்தான் குளிப்பாங்க. மீதி நாட்கள் முழுவதும் அவங்க உடம்புல அந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த விபூதியை எடுத்து, பஸ்மத்தை எடுத்து பூசிப்பாங்க. அது ஆக்னேய ஸ்நானம், அக்னியில் குளிப்பதற்கு சமம். அது எதுவும் இல்லைன்னா வாயவ்ய ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு. வாயு வழியாக. வாயு வழியாக என்னன்னா, பசு கூட்டங்கள் கூட்டமா போகுது. பசு கூட்டமா போகும்போது அது குழம்பிலிருந்து தூசி எழும்பும், அதனுடைய பாதத்துளி. அதுல அந்த தூசு உங்க தலையிலிருந்து உடல் முழுவதும் படியும்படி போய் நில்லுங்க. அது ஒரு குளியல். நீங்க புனிதமாயிட்டீங்க, குளித்து புனிதமாகிவிட்டீர்கள். பசுவின் காலடி தூசு பட்டால் அப்படி ஒரு குளியல். அதுக்கு பேர் வாயவ்ய ஸ்நானம்னு பேர். அதற்கடுத்து திவ்யஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. திவ்ய ஸ்நானம் இருக்கிறதுலயே பயங்கரது. இப்ப நிறைய பேர் இந்த பேச்சுவார்த்தையில பெரும்பாலும் பிராமணர்கள் பயன்படுத்துறது உண்டு. நல்ல திவ்ய ஸ்நானமாச்சு, ஸ்நானமாச்சா, திவ்யமா ஸ்நானமாச்சு. அதுல திவ்யமான ஸ்நானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிறப்பாகங்கிற பொருளை பயன்படுத்துறாங்க. ஆனா முன்னாடி திவ்ய ஸ்நானம்னா என்னன்னா, நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கும் போதே மழை பெய்யும் தெரியுமா, நரிக்கும் நண்டுக்கும் கல்யாணம்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க இல்லையா, அப்படி வெயில் அடிக்கும் போது பெய்யக்கூடிய மழையில் நனைந்து குளிப்பதுதான் திவ்ய ஸ்நானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ரேரா நடக்கும். அதனாலதான் திவ்ய ஸ்நானம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது. ரொம்ப ரேரா நடக்கிறது, ரொம்ப சிறப்பான ஸ்நானம்ங்கிறதுனால நல்லா குளிச்சேன் ஐயா, அந்த திவ்ய ஸ்நானம் மாதிரி குளிச்சேன் அப்படின்னு சொல்ற பொருள்ல அது பொருள் வேற ஒரு அர்த்தத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் இது எதுவும் இல்லாம மந்திர நீர், கலசத்துல இருக்கக்கூடிய புனித நீரை தலையில் தெளித்தல், அது பிராம ஸ்நானம் அப்படின்னு பேரு. பிரம்ம ஸ்நானம்னு சொல்றது பிராம ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மந்திர நீரால் புரோட்சித்துக் கொள்வது, தலையில தெளிச்சுக்கிறது. இந்த ஸ்நானம் எல்லாம் போக ஒரு ஸ்நானம் இருக்கு. அந்த ஸ்நானத்தை எல்லாரும் பண்ண முடியாது. எவர் ஒருவர் ஒரு யஜ்யத்தை, ஒரு ஒரு யாகத்தை செய்து, ஒரு வேள்வியை செய்து, அந்த வேள்வியை செய்யக்கூடிய எஜமானனாக இருந்து, அந்த எஜமானன் வேள்வி முடிந்ததும் போய் ஒரு குளியலை செய்ய வேண்டும். அப்படி வேள்வி முடித்து அவன் செய்யும் குளியலுக்கு பேர் தான் அவப்பிரத ஸ்நானம். அந்த இப்ப நீங்க எல்லாரும் இப்ப பாக்குறீங்க இல்லையா, ஒரு ஸ்நானம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அது அபிஷேகம்ங்கிற பேர்ல இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது நிஜத்துல அது அவப்பிரத ஸ்நானம். 60ஆம் கல்யாணம் பண்ணி அல்லது 80ஆம் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே, ஹோமம் பண்ணி முடிச்ச உடனே அவங்கள கூட்டு போய் உட்கார வச்சு என்ன செய்யறாங்க, தம்பதியரை அவங்களுக்கு குளிப்பாட்டுறாங்க அவங்கள இல்லையா.
எப்படி குளிப்பாட்டுறாங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அவங்கள அழைச்சிட்டு போய் ஒரு குளத்துல, ஒரு கோயில் தெப்ப குளமோ அந்த ஊர்ல நதியோ இருந்ததுன்னா அந்த நதியின் கரையில வச்சு இதெல்லாம் செஞ்சு அவர்களை நதியில் இறக்கி முக்கி நீராட்டி அதற்கப்புறம் அவங்கள வெளியில கொண்டு வரணும். அது இல்லாததுனால என்ன செய்யறாங்கன்னா, தலைக்கு மேல ஒரு ஜல்லடைய வச்சு ஃபுல்லா தலை ஃபுல்லா நனையிற மாதிரி அப்படி நீருக்குள்ள அவங்க மூழ்கி இருக்கிறதாக ஐதீகம். இப்போ தலைக்கு மேல நீர் போகணும் இல்லையா, நீங்க மூழ்கிறதுனா என்ன அர்த்தம், உங்க தலைக்கு மேல நீர் போகணும்னு அர்த்தம். அதுக்கு பாவனையாத்தான் தலைக்கு மேல ஒரு சல்லடைய வச்சு அதுல பணம் காசெல்லாம் அப்படி தங்கத்தை போடுங்க, சொர்ணத்தை போடுங்க, அது கங்கைக்கு ஈடா இருந்த அந்த தண்ணின்லாம் சொல்லி அது வழியாக தண்ணியை விட்டு தலைக்கு மேல தண்ணி போறதாக அந்த சம்பிரதாயத்தை பண்றாங்க. ஏன்னா அவர் எதுக்கு, அவர் அப்போ அங்க வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணியிருக்கார். 60 வயதை பூர்த்தி செய்த ஆயுஷ் ஹோமம் எனப்படக்கூடிய ஒரு ஹோமத்தை செய்து அந்த ஹோமத்தின் எஜமானனாக அமர்ந்து அது முடிந்த உடனே அவங்க இருவரும் வந்து நீராடுகிறார்கள். அதுதான் வந்து இங்க நம்ம சொல்லக்கூடிய அவப்பிரத ஸ்நானம்னு பேரு. அந்த அவப்பிரத ஸ்நானத்தை கங்கையின் கரையில் இருக்கக்கூடிய அருந்தவ முனிவர் அலைப்பு உடை திரைவாய், அலைப்பு உடை திரைவாய்னா கங்கையின் கரையினுடைய கரைகளில் கங்கையினுடைய அலை வந்து அப்படி அடிச்சு மோதிக்கிட்டே இருக்கு. அந்த கரைகளில் இருந்து ஆசிரமங்களை அமைத்து யாகத்தை செய்து தினசரி யாகத்தை செய்து வரக்கூடிய முனிவர்கள் என்ன செய்யறாங்க, அவப்பிரத ஸ்நானத்திற்காக கங்கைக்கு வந்து நீராடுறாங்க. எப்படி நீராடுறாங்க, இந்த ஸ்நானத்துல முதல்ல ஒண்ணு சொன்னோமா வாருணம், நீர்ல ஸ்நானம் ஆடும்போது வெறுமனை குளிக்கிறது வாரணம்னா அந்த வாரணத்திலேயே மூழ்கி குளித்தல் தான் வந்து முக்கிய ஸ்நானம்னு சொல்றோம். இப்ப இந்த வார்த்தையை கவனிங்க, அவப்பிரதம் குடைந்து ஆட, குடைந்துனா மூழ்கி, நீருக்குள் மூழ்கி ஆட, அப்படி நடக்குது அங்க. அப்ப கங்கையின் கரையில எதெல்லாம் செழிக்குதுன்னு அந்த வார்த்தையை கவனிக்க, நீங்க கலப்பைகள் கொளிக்கின்றன. அப்ப வேளாண்மை சிறந்து விளங்குகிறது. வேளாண்மைக்கு மேல ஒரு வார்த்தையை போடுறாரு, அருந்தவ முனிவர் அவப்பிரதம் குடைந்து ஆட. அவப்பிரதம் எப்ப நடக்கும், எப்பவெல்லாம் யாகம் நிறைவு பெறுமோ அப்பெல்லாம் நடக்கும். அப்போ யாகம் நிறைவு பெறும் போதெல்லாம் நடக்கும்னா தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. அங்க அவர்கள் வந்து வந்து முனிவர்கள் நீராடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப தொடர்ந்து யாகங்கள் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கின்றன. யாகங்கள் சிறப்பாக நடக்கின்றன. அதனால என்ன நடக்குது, குடைந்து ஆட இந்த முனிவர்கள் மூழ்கி குளிக்கும் அளவிற்கு கங்கையில் நீர் பெருகுகிறது. இவர்கள் ஒழுங்கா வேதம் சொல்லி யாகம் பண்ணி வந்து நீராடுறாங்க. ஆகவே கங்கையில் நீர் நிறைந்திருக்கிறது. ஆகவே கங்கையின் கரைகளில் கலப்பைகள் கொளிக்கின்றது. இவ்வளவு பெரிய விஷயம் உள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இதுல மழை ஓவரா பெஞ்சாலும் அவன் சமாளிச்சு நிப்பாட்டி அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரக்கூடியவன் அவன் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் மேல. ஆகவே அந்த தலைவன் இருக்கிறதுனால அங்கு வேத யாகங்கள் சரியாக செய்யப்படுகின்றன. அது சரியாக செய்யப்படுகின்றனங்கிறதுக்கு அடையாளம் தான் வேள்வியை முடித்தவர் வந்து நீராடுவது. அவர் வந்து நீராடும் போது அவர் நிறைந்து நீராடும் அளவிற்கு நீர் பெருகி செல்லுகிறது. அப்படி நீர் பெருகி செல்வதால் அவர் குடைந்து மூழ்கி நீராட முடிகிறது. அப்படி நீர் பெருகி செல்வதால் கலப்பைகள் கொளிக்கும் அளவிற்கு வேளாண்மை நடைபெறுகிறது. இவ்வளத்தையும் தூக்கி ஒரே பாட்டுக்குள்ள வச்சாச்சு. வில் பிடித்து இருத்து வேழத்தை முறுக்கி மேலிருந்தவன் தலை சாடி. அது வில் விழாவுக்குத்தான் கம்சன் கூப்பிடுறான் மதுரைக்கு. அதனாலதான் அந்த வில் பிடித்து, அந்த வில்ல உடைச்சுதான் கிருஷ்ணன் அந்த அரசை கைப்பற்றலாம். அந்த அந்த வில் விழால எவன் அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி அம்பு தொடுக்கிறானோ அவனே மன்னன். அவன் சேலஞ்சுக்கு கூப்பிடலாம் மன்னனை. அதுதான் ரூல். அதே மாதிரி ஒரு ரூல் இங்கேயும் உண்டு. கேரளால சாமுத்திரி மன்னர்கள் பீரியட்ல அவங்க அப்படின்னு வச்சிருந்தாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அதுக்கு பேர் மாமாங்கம். மாமாங்கத்துல மன்னனை வந்து அந்த பீரியட்ல அந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டி வந்து நின்று மன்னனை சேலஞ்சுக்கு கூப்பிடலாம். யோ வாயா என் கூட சண்டைக்கு ஒண்டி வான்னு கூப்பிடலாம். அப்படி கூப்பிட்டா மன்னன் வரணும். மன்னன் தோத்துட்டான்னா இந்த வென்றவன், சவாலில் வென்றவனே மன்னன் ஆவான். ஆகவே ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னன் பேருக்கு யாராவது இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுக்குள்ள இந்த வீரர்கள் வந்து சேலஞ்சு பண்றதுக்கு எவனும் வராதபடி எல்லாரையும் மடக்கி பிடிச்சி முதல் நாளே சோழியை முடிச்சு வச்சிருப்பாங்க. அதை பற்றி ஒரு படமும் வந்திருக்கு, மம்முட்டி நடிச்சு. மாமாங்க உன்னிகிருஷ்ணன் மம்முட்டி நடிச்சு வந்திருக்கும். இதுல கூட இருக்கும், ஒரு 12 வயது சிறுவன் ஒருத்தன் வந்து களரி படிச்சுட்டு மாமாங்கத்துல போய் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி போய் கடைசியில இறந்து போயிடுறான். ஒரு சதியால இறந்து போறான். அவனுக்கு கட்டப்பட்ட பள்ளிப்படை கோயில் இன்னும் இருக்கு.
அந்த படத்தோட முடிவுல காமிப்பாங்க. அவன் ஒரு சிறுவன், அவன் இறந்து போறான். அதற்கு பிறகு அதை நிறுத்திடுறாங்க. இந்த இந்த பழக்கம் எதுக்கு வேண்டாம். ஏன்னா பரம்பரை பரம்பரையா ஒரு ஊர்ல இருக்கிற கோஷ்டி இந்த மன்னனை எதிர்த்து எதிர்த்து போய் போய் அங்க சண்டையை போட்டு செத்துட்டு இருக்கு. எல்லாரும் இப்படி இறந்து போறாங்களேன்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அது 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 வந்து இப்ப இருக்கிற சரித்திரம். நம்ம கண்ணு முன்னாடியே அந்த இறந்து போன சிறுவனுக்கு கட்டப்பட்ட கோயில் இன்னும் இருக்கு. அத அந்த படத்தினுடைய கடைசியில காமிப்பாங்க, டைட்டில்ல அந்த இடத்த காமிப்பாங்க. சோ அது ஒரு ப்ராசஸா இருந்திருக்கு. அதுதான் அப்போ இந்த வில் விழாவாக கம்சன் அங்க பண்றான். அப்படி பண்ணும்போதுதான் இவன் அங்க வந்து கம்சனோட அப்படித்தான் அவனுக்கு சண்டை வருது. கம்சனுடைய படைகள் ஏன் ஒன்றும் செய்யல அவனை? ஏன்னா இந்த வில்விழவினுடைய முறையே அதுதான். மன்னனை சவாலுக்கு கூப்பிட்டுட்டான். இவன் ஜவாலுக்கு வந்து நம்மளை கூப்பிட கூடாதுன்னு தான் இவனை வர்ற வழியிலேயே போட்டு தள்ளுறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஐடியால தான் யாரெல்லாம் வந்தது, அந்த யானையை ஏவி விட்டது, அந்த மல்லர்களை ஏவி விட்டது, இது எல்லாமே இவன் டைரக்டா மன்னன்ட்ட போய் சவாலுக்கு நின்றக்கூடாது, வழியிலேயே இவனை சத்தம் இல்லாம சோழியை முடிச்சிடணும்னு செஞ்ச ஐடியாக்கள் இதெல்லாம். ஆனா அன்றைய முறைகள் இதெல்லாம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், அந்த வில்ல பிடிச்சு இருத்து அந்த வில்ல உடைச்சு அதைக்கு தடையாக வந்த வேழத்தை முறுக்கி குவலயபீடம்ங்கிற யானையை கொன்று அந்த யானைக்கு மேல இருந்த யானை பாகனின் தலைய மிதிச்சு உடைச்சு மற்பொருது எழ பாய்ந்து மற்போரில் எழுந்து வென்று முஷ்டிகாசுரன் இது சானூரன் முஷ்டிகான் என்ற இரு மல்லர்களை வென்று அரையனை உதைத்த, அரையன்னா அரசன், யார் அங்க அரசன்? மதுரைக்கு அரசனாக இருந்தவன் கம்சன். கம்சனை உதைத்து இவ்வளவும் செஞ்சு கடைசியா கம்சனையும் உதைத்து அந்த அரச இதை வெல்றான். அவன் வென்று தனது அப்பாவை திரும்ப மன்னனாக்கிட்டு அவன் வரான். அந்த இடத்துல நம்ம பார்த்தாலே தெரியும், வசுதேவரை திரும்ப மன்னராக்கிட்டு அவன் வரான் அங்க. அப்படிப்பட்ட புருஷோத்தமன் இருக்கிற இடம். அற்புதமுடைய ஐராவத மதமும் அவர் இளம்படியர் ஒன் சார்ந்தும் கற்பக மலரும் கலந்து எழிகங்கை கண்டமனும் கடிநகரே. அதான் இந்த இடத்துல அதையும் கொண்டு ஐராவதத்தினுடைய மதத்தோட வைக்கிறார். இந்திரனுடைய வெள்ளை யானையினுடைய மத நீரும் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் தேவலோக பெண்டிரனுடைய அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய வாசம் மிக்க சந்தனம் அதுவும் கலந்து அப்படி வருதான். அவர்கள் அணிந்து அவரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொர்க்கத்துல இருக்கக்கூடிய கற்பக விருட்சத்தினுடைய மலர்கள், கற்பக மலர், அது எல்லாம் கலந்து அங்க வருது. இது எல்லாமே கலந்து அப்படியே கங்கையில வழியாக அங்க வீழ்கிறது. எல்லாமே மேல இருக்கிறவன சாடி, யானைக்கு மத்தகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவன சாடின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் அவர் எதை குறிப்பிடுகிறாருன்னு. அந்த காமம், அந்த மோகம், இது அனைத்தையும் கலந்தது. அதைத்தான் இங்க போட்டாச்சு. அற்புதமுடைய ஐராவத மதமும், மதம் இளம்படியர் ஒன் சார்ந்து, இளம் பெண்களினுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய சந்தனம், அதான் ஒன் சார்ந்து. சார்ந்ததுன்னா அதான். அப்போ இது என்ன, எதை குறிக்கிறது நமக்கே தெரியும். அதற்கு பிறகு கற்பக மலர், இச்சை, விரும்புவதையெல்லாம் கொடுக்கிறது தான் கற்பக மரத்தினுடைய இது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கற்பக மலர் வந்து கற்பக மரம், கற்பக விருட்சம் விரும்புவதையெல்லாம் கொடுக்கும். அப்படின்னா என்னைய கடவுளாக்கிரு நீங்க அதை போய் கேட்டீங்கன்னா அது கொடுக்க முடியாது. அப்ப அது எதை கொடுக்கும்? எது உலகியல் பொருட்களோ அந்த இச்சையை மட்டும்தான் கொடுக்கும். என்னை ஞானி ஆக்கிறேன்னு ஒருத்தன் அதுக்குள்ள போய் உட்காந்தானா அதெல்லாம் அது செய்ய முடியாது. உலகப் பொருள் எது வேணாலும் கேளியா தரேன்னு சொல்லும். அதான் இச்சை. ஆகவே இந்த மூன்றையும் கவனிங்க. மதம், மோகம், இச்சை ஆகிய மூன்றும் கலந்து பூமியில பாயுது கங்கை என்ற பெயரால. அதை யார் வந்து அந்த அந்த மத்தகத்திலிருந்து அந்த அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதை இயக்கக்கூடிய மாயைங்கிற புருஷனையும் அதையெல்லாம் அடித்து உடைத்து அதை காப்பவன் யாரு? அவன் மால் எனும் புருஷோத்தமன். அதை குறிப்பிட்டாச்சு. திரை ஒரு கடல் சூழ் திண்மதில் துவரை வேந்து தன் மைத்துனன் மார்க்காய் அரசினை அவிய அரசினை அருளும் அரிபுருஷோத்தமன் அமர்வு. அடுத்த வரியில இன்னும் பிரமாதமா ஒன்ன போடுறாரு. நிறை நிறையாக நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்குவிட்டு 2 கரை உரை வேள்வி புகை கமல் கங்கை கண்டமெனும் கடிநகரே. ஒரு சின்ன இது உள்ள வைக்கிறாங்க. இது இவங்களா வச்ச வரிசை தான் இது. முதல் வரி நமக்கு தெரியும். கடலை சூழ்ந்து இருக்கக்கூடிய, கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த மதில்களை கொண்ட துவரை எனக்கூடிய துவாரகையினுடைய மன்னனாகிய இவன் தனது மைத்துனன் மாருக்காய், தனது மச்சினர்களுக்காக அரசினை அவிய, கௌரவர்களது அரசினை அவித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அரசினை அருளும், பாண்டவர்களுக்கு அரசினை அருளி செய்தவன். இப்போ இவன் எங்க இருக்கான்? நிறை நிறையாக
அதாவது யூபம் அப்படின்னா யூபஸ்தம்பம் அப்படின்னு பேரு. யூபம்னா பசுவை, யாக பசுவை கட்டுகிற கம்பத்திற்கு பேரு யூபம் அப்படின்னு பேரு. வரிசையா கங்கையின் கரைகள் முழுவதும் நிறை நிறையா யூபஸ்தம்பங்கள் நட்டு வைக்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு? நிரந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறது, செஞ்சுட்டு போறது இல்ல. அப்ப தொடர்ந்து வேள்விகள் நடக்குது. அப்படி வேள்விகள் நடந்து 2 கரைகளிலும் வேள்வி புகை எழுந்து அப்படியே அந்த வாசனை, வேள்வி புகை வாசனை கங்கையின் 2 கரைகளிலும் அப்படியே யூபஸ்தம்பங்கள் ஒழுக்கு விட்டு வரிசையாக நடப்பட்டு நிரந்தரமாக அங்கேயே இருந்து அவற்றில் எப்போதும் வேள்விகள் எல்லாம் நடக்கிறது. அப்போ இவன் ஒரு கொடியவர்களது அரசினை அழித்து நல்லவர்களின் அரசினை உருவாக்கி அதனால் இங்கு வேள்விகள் சிறக்கும்படி செய்தான் அப்படின்னு ஒரு பொருள்ல அதை வச்சிடுறாங்க. வடதிசை மதுரை சாலக்கிராமம், வைகுந்தம் துவரை அயோத்தி, இடமுடை வதரி, வதரின பத்ரி, பத்ரி தான் பதரி, பதரிய வதரின்னு சொல்றது. வதரி இடவகை உடைய எம்பொருளோத்தமன் இருக்கு. அவன் எங்கெல்லாம் இருக்கான் பாருங்க. வடதிசை மதுரை, வடக்க இருக்கிற மதுரா, சாலக்கிராமம், நேபாளில் இருக்கிற இடம், வைகுந்தம், துவாரகை, அயோத்தி, இடமுடை வதரி, இடமுடைனா நல்ல விசாலமான அகன்ற வதரி, இந்த இடத்துல எல்லாம் இடவகை உடைய, இதெல்லாம் தனது இடமாக வகையில் வைத்திருக்கக்கூடிய புருஷோத்தமன் இருக்கக்கூடிய இடம் இந்த கங்கை. எப்படிப்பட்ட கங்கை? தடவரை அதிர தரணி விண்டு இடிய தலைப்பற்றி கரைமரம் சாடி கடலினை கலங்க கடுத்து எளிகங்கை கண்டவனும் கடிநகரே. அந்த கங்கையினுடைய வெள்ளப்போக்கினுடைய விரைவு அங்க சொல்லப்படுகிறது. அப்படி வரும் அது. அப்படி வரக்கூடிய கங்கைக்கு அவன் தான் தலைவனாக அமர்ந்திருக்கிறான். 3 எழுத்து அதனை 3 எழுத்து அதனால் 3 எழுத்து ஆக்கி 3 எழுத்தை ஏன்று கொண்டு இருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய என் புருஷோத்தமன் இருக்கை. 3 அடி நிமிர்த்து 3னில் தோன்றி 3னில் 3 உரு ஆனான் காந்தடம்பொழில் சூழ் கங்கையின் கரைமேல் கண்டமெனும் கடிநகரே. இந்த ஒரு பாட்டுக்கு 1 மணி நேரம் விளக்கம் சொல்லணும். பெரியாழ்வார் சமயங்கள்ல கடும் சோதனை கொடுக்கிறார். இப்ப நான் இதுக்கு விளக்கம் சொன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். எல்லாரும் கேட்கிற பொறுமை இருக்கா? சொல்லலாம் இல்லையா? சொல்லுங்க ஜாஜா. சரி. 3 எழுத்ததனை 3 எழுத்து அதனால் 3 எழுத்தாக்கி. இந்த 3 எழுத்துன்னு அவன் என்ன சொல்றான்? இதுவும் சைவ சித்தாந்தத்துக்குள்ள இருந்து வரும்போது பிரமாதமா இருக்கும். சைவ சித்தாந்தத்துல முதல்ல வரும்போது சிவதத்துவமாக அது முதல்ல வரும்போது அதுக்கு நாத தத்துவம்னு பேரு. நாதம், பிந்து, கலை, அதான் நாத பிந்து கலாதி நமோ நமோன்னு சொல்லக்கூடிய பாட்டுல வரக்கூடிய வரிசை சிவதத்துவம், சக்தி தத்துவம், சிவசக்தி தத்துவம். அதுதான் அந்த நாத பிந்துன்னு வரக்கூடியது. நாதமாகத்தான் முதல்ல தத்துவம் வருகிறதாம். அந்த நாத தத்துவம்ங்கிறது ஓசை. ஒரு நாதம், ஓசைக்கும் நாதத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், நாதம்க்கு ஒரு ரிதம் இருக்கு. ஒரு ஓசை ஒரு ரிதமோட வரக்கூடியது. ஓசை எப்படி வேணாலும் இருக்கும், ஆனா நாதம் அப்படி இருக்காது, அதற்குரிய ரிதமோட இருக்கும். அப்ப அதத்தான் இங்க 3 எழுத்ததனை 3 எழுத்து அதனால். அப்ப 3 எழுத்து ஆ உ இம், அகாரம் உகாரம் மகாரம், ஆ உ இம், இந்த 3 சொல்லை அதற்கு ஒரு சொல் ஆக்குறான். அத இறைவன் எப்படி சொல்லாக்குறான்? அந்த நாதம் உள்ளுக்குள்ள ஒலித்து கொண்டே இருக்கக்கூடியது. நீங்க அமைதியாக அமர்ந்து உங்களை நீங்களே உள்ளே நோக்க 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 கடைசியாக அந்த நாத தத்துவத்திற்கு நீங்க போகும்போது அந்த ரீங்காரம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிருவோம். அப்படி போகக்கூடிய நேரத்துல அந்த ரீங்காரம் உணரப்படுவதே அன்றி சொல்லாக வெளிப்படுவதல்ல. ஆனா மாயைக்குள்ள, சுத்த மாயைக்குள்ள வரும்போது, நான் சைவ சித்தாந்தம் இதோட கலந்துக்கிறேன் நமக்கு புரியணுங்கிறதுக்காக, இறைவன் என்ன செய்யறான்? அதுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கறான் அந்த ரீங்காரத்துக்கு. அதான் நாதம். நாதம்ங்கிறது ஆக்சுவலி மாயைக்குள்ள வருது. நாதம் என்ன? நாதம்னா அப்பதான் அதை அந்த ரீங்காரத்துக்கு சொல் எடுத்து கொடுக்கறான். ஓம் அப்படிங்கிற உச்சரிப்பை கொடுக்கறான். அந்த ஓம்ங்கிற உச்சரிப்பை 3 எழுத்துக்களால் ஆக்குகிறான். ஆ உ இம் என்கிற 3 எழுத்தை சேர்த்து ஓம் அப்படிங்கிற உச்சரிப்புக்குள்ள அவன் கொண்டு வைக்கிறான். அப்ப அது நாதமாக அது
நமக்கு வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த 3 எழுத்தை எப்படி ஆக்குறான் அப்படின்னா, என்னவாக ஆக்குகிறான்னு சொல்லும்போது இப்போ வைணவ சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வருவாங்க. ஆ உ இம் இல்லையா, அ உ இம் 3 எழுத்து. இந்த ஆங்கிறது ஆன்மாவிற்குரிய அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அனன்யார்க சேஷத்துவம், அதுதான் நான் இப்படி சொல்றேன். அகாரம் அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மாவுக்குள் பகவத் சேஷத்துவம், அதாவது ஜீவாத்மாவிற்குள் பரமாத்மாவினுடைய எண்ணம் இருப்பது, பரமன் ஜீவாத்மாவிற்குள் இருப்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பரமன் ஜீவாத்மாவுக்குள்ள இருப்பாங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நமக்கு. ஏன்னா ஜீவாத்மாவே பரமாத்மாவினுடைய ஒரு அங்கம். ஆனா இப்ப ஜீவாத்மா என்ன ஆகுது, எப்ப வந்து உணரப்பட வேண்டியது ஒரு ஒலியாக மாறி நாதமாக மாறிவிட்டதோ அப்பவே அங்க எங்கேயோ ஒரு திரிவு அடைஞ்சாச்சு. அப்ப ஜீவாத்மா விலகியாச்சு. அப்படி விலகின ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மாவை குறித்த ஒரு எண்ணம் ஜீவாத்மாவிற்குள் இருக்குமானால் அதுக்கு பேர் தான் இந்த அகாரம். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா என்ன நினைக்கணும், நான் வேறு எவருக்கும் உரிமைப்பட்டவன் அல்ல. நான் உரிமைப்பட்டது யாருக்கு மட்டுமே, இறைவனுக்கு மட்டுமே இல்லையா. அப்ப முதல் எண்ணம், நான் வேற யாருக்கும் அடிமை இல்லப்பா அப்படின்னு சொல்றது. அதுதான் அனன்யார்க சேஷத்துவம். சேஷன்னா அந்த இடத்துல தலைமை. வேறு எவரும் எனக்கு தலைமை கொள்ள முடியாது, நான் வேறு யாரையும் எனக்கு தலைமை ஏற்க மாட்டேன், உரிமை கொள்ள என்னை தலைமை கொள்ள முடியாது வேற யாரும் அப்படின்னு சொல்றது. அதுதான் அகாரத்திற்குரியது. உகாரம் வரும்போது அவதாரணார்த்தம்னு சொல்லுவாங்க. அவதாரணார்த்தம்னா நீ ஏற்கனவே சொன்ன சொல்லுக்கு என்ன பொருள் கொடுத்து எடுத்துக்க போற. நீ சொன்ன சொல்லுக்கு, சரி நீ என்ன சொன்ன, ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு உரியதுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. ஆகவே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிற்கே அடிமை அப்படின்னு நான் சொல்றேன்பா. சரி அப்படி சொல்லிட்டேன், வெரி குட். அதுக்கு பேர் தான் அனன்யார்க சேஷத்துவம். வெரி குட், அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்ப அடுத்ததுக்கு வா. நீ இப்ப சொன்ன அந்த இறைவனுக்கே அடிமைன்னு நீ சொல்லிட்ட. இறைவன் யாரு, எந்த இறைவன் நீ சொல்ற? அப்ப அடுத்து அப்ப அதான் உகரம். இந்த அகாரத்தை விளக்கக்கூடியது. அவதாரணார்த்தம்னா அதற்கு பொருள் கொள்வது, எப்படி பொருள் கொள்ளணும்னு சொல்றது. இறைவனுக்கு அடிமைன்னு சொன்னா, பரமனுக்கு பரம்பொருளுக்கு அடிமை, பரமாத்மாவிற்கு அடிமைன்னு சொன்னா யார் பரமாத்மான்னு நான் இப்ப சொல்லணும். அப்படி சொல்லும் போது நாராயணன் நன்றி, நான் வந்து இப்போ யாருக்கு அடிமை, எனக்கு உரியவன் அவன்தான். அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். பரம்பொருள் தான்ப்பா எனக்கு உரியவன், இந்த ஜீவாத்மாவுக்கு உரியவன் பரமாத்மா தான். ஐ எம் வெரி கிளியர். ஜீவாத்மாவாகிய நான் பரமாத்மாவை தவிர வேற யாரையும் நான் வந்து அடிமைப்பட மாட்டேன், வேற யாருக்கும். அவனுக்கே நான் அடிமை. சூப்பர்ப்பா, நீ அனன்யார்க அனன்யார்க சேஷத்துவம் உனக்கு வந்துருச்சு. அடுத்த விஷயத்துக்கு வா. நீ அப்ப யார்கிட்ட சரணடைவ? நான் நாராயணன் தான் அந்த பரரூபம்னு சொல்றேன், அவனுக்கே நான் சரணடைவேன், நாராயணனுக்கே சரணடைவேன், பிறருக்கு சரணடைய மாட்டேன். அதுதான் அனன்ய சரணத்துவம் என்று சொல்லக்கூடிய உகாரத்தினுடைய இன்னொன்று. நாராயணனுக்கே நான் சரணடைவேன், அதுதான் உகாரம். அப்புறம் மமகாரம், மகாரம். மகாரம் என்ன சொல்றது, மகா ஞானே அப்படின்னு சொல்லக்கூடியது. மக ஞானே, இந்த மகம்ங்கிறது என்ன இந்த இடத்துல பொருள், இந்த உலகத்தை குறிப்பது. இந்த ஜீவாத்மா எங்கு வந்து கிடக்கிறது, எத்தை தின்று எங்கே கிடக்கும், அந்த கேள்வியை நீங்க இங்கதான் பொருள் கொள்ளணும். நீங்க இதை படிக்கிறது பெரிய விஷயம். நான் சொல்றது வந்து ஒரு, நானே வந்து கரையில நின்று தண்ணிய கப்புல அள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்கிறவன். நீங்க இன்னும் பேரறிஞர்கள் வைணவத்துல இருக்கிறாங்க, அவங்க சொல்லி கேட்டாதான் இதுக்கு நிஜமாகவே மண்டையில இறங்கும். நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கரையில் அமர்ந்து பெரும் நதி தாமிரபரணி ஓடுது, நான் கரையில உட்காந்து ஒரு டம்ளர்ல அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மகாரம்னு சொல்லும்போது இந்த 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 ஜீவாத்மா செத்ததின் வயிற்றில் பிறந்த சிறியது. அது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சைவ சித்தாந்தத்துல இதுல பிரமாதமான விளக்கம் இருக்கும். சைவ சித்தாந்தம் பயங்கர லாஜிக்கலா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, பரம்பொருள்னு ஒருத்தன் இருக்கான், கடவுள், உயிர், இந்த ஆன்மா, அந்த கடவுள் தான் பதின்னு சொல்றோம், அவன் தான் தலைவன். இப்ப அதான் இங்க திரும்ப திரும்ப சொல்றோம், நான் ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுக்கு தான் அடிமைன்னு சொன்னா என்னை அடிமை கொண்டவன் என்னுடைய தலைவன் இல்லையா.
ஆகவேதான் அங்க சைவத்துல அவன் தலைவன் தான், இறைவன் தலைவன். பதிக்கு வந்து பசு, பசுங்கிறது எது? இந்த உயிர். மூணாவது இருக்கக்கூடியது பாசம், பாசமாகிய மலம். இப்போ இந்த மூணுக்கும் இடையில என்ன தொடர்புன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ இறைவனுக்குரிய லட்சணம் என்னன்னா, இறைவன் முற்றறிவு கொண்டவன். அதாவது பதி முழு அறிவு, முற்றறிவு கொண்டவன். இந்த உலகில் இருக்கும் அனைத்தையும் அறிந்த அறிவுடையவன், முழு அறிவு உடையவன், முற்றறிவு. இனி அறிவதற்கு ஒன்றுமில்லைங்கிற அளவிற்கு முற்றறிவு கொண்டவன் தான் பதி, தலைவனாகிய இறைவன். இந்த உயிர் இருக்கிறதே, இந்த ஜீவாத்மான்னு இங்க சொல்லப்படுகிற உயிர், அல்லது சைவத்துல பசு என்று சொல்லப்படுகிற உயிர், ஆன்மா சிற்றறிவு கொண்டது. அதற்கு முழு அறிவு கிடையாது. அதனாலதான் அதை உணர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க? கல்வி கரையில கற்பவள் நாள் சிலைன்னு சொன்னாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன அத்தனை பேருக்கும் புரிந்த அம்சம் அதுதான். மனிதனுக்கு, ஜீவாத்மாவிற்கு முற்றறிவு சாத்தியமில்லை. மனிதனுக்கு சிற்றறிவே சாத்தியம். அப்போ உயிருக்கு ஒரு லட்சணம் சொல்லியாச்சா? சிற்றறிவு. பரமாத்மாவிற்கு ஒரு லட்சணம் சொல்லியாச்சா? அவன் வந்து முற்றறிவு படைத்தவன். தொழில்னு வந்தா முழு தொழிலும் செய்யக்கூடியவன் பதி. அதுதான் ஐந்தொழில்னு சொல்லக்கூடியது. படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும், ஐந்தொழிலும் செய்யக்கூடியவன். ஆனா இந்த உயிர் இருக்கே, மானுட உயிராகிய ஜீவாத்மா, அது தன்னை போல இன்னொரு ஜீவாத்மாவை படைக்குமே தவிர வேற எந்த ஐந்தொழிலும் அதால செய்ய முடியாது. அப்போ சிறு தொழில் தான் செய்யும். முழு தொழில் செய்யக்கூடியது தெய்வம், சிறு தொழில் செய்யக்கூடியது இது. அப்ப அறிவு, பேரறிவு, சிற்றறிவு, முழு தொழில், சிறு தொழில், இது ரெண்டும். ஏன்னா இது ரெண்டும் உயிர் பொருள், இது ரெண்டும் இயங்கக்கூடியது. மூணாவதா ஒண்ணு இருக்க பாசம், அதுக்கு அறிவே கிடையாது, அது இயங்கவே இயங்காது, அது சும்மா கிடக்கும், ஜடம் அது. அதனாலதான் ஜடத்துவம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்து போடுவாங்க. பாசம் என்பது ஜடம், நாம தான் அதுக்குள்ள போய் இருக்கோம், நாம தான் அதுக்குள்ள போய் தலையை கொடுக்கிறோம். பாசம் வந்து நம்மளை பிடிக்கிறது இல்ல, இந்த உயிர் பாசத்தை நோக்கி போய் மாட்டிக்குது அப்படின்னு சைவன் சொல்லும். இதைத்தான் நம்ம விழுந்து விழுந்து பார்த்தோம், நினைவுல இருக்கா? ஆசைவாய் தலைப்பட்டு, ஆசை வாய மூடிதான் இருந்தது, நீ தாண்டா போய் தலையை கொடுத்த, அந்த வரியை நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆசைவாய் தலைப்பட்டுன்னு. அதனுடைய பொருள் இதுதான். சைவத்திலையும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான். நீதான் போய் தலையை கொடுத்த, அது சும்மா, அது ஜடம், அப்படித்தான் கிடக்கும், நீதான் போய் அதுக்குள்ள காலை விட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி போய் ஆன்மா சிக்கிக்குது. அப்போ அதை காப்பாற்ற இறைவன் களமிறங்கும் போதுதான் அவன் சுத்த மாயைக்குள்ளெல்லாம் தன்னையை உட்படுத்தி கொண்டு, தன்னை தொழிலுக்குள்ள உட்படுத்தி கொண்டு, ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, அவன் தன்னில் நிறைந்தவன் இல்லையா, அவனுக்கு இது தேவையில்லை. ஆனா அவன்தான் மனிதர்கள் அப்படி மாட்டிக்கிட்டாங்களேன்னு சொல்லி அவன் வந்து உதவி பண்றதுக்குத்தான் தன்னைய ஒவ்வொருபடியா இறக்கி எங்க கொண்டாந்து நிக்கிறான்? தன்னையவே சிவன், விஷ்ணு, அப்புறம் இவன் பிரம்மன்னு பகுத்து அப்படின்னு அது கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு லாஜிக். இப்ப இங்க யோசிச்சு பாருங்க, இந்த அகார உகார மகாரம் வரும்போது இந்த இந்த மகாரத்தை உணர்ந்தவர்கள், மம அப்படின்னாலே மமகாரம், நான் என்கிற உணர்வு, இந்த நான் என்கிற உணர்வு வரும்போதுதான் இந்த ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவிலிருந்து வேறுபட்ட ஒன்றாக கொள்ளுகிறது. அப்ப அந்த ஜீவாத்மா வந்து இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு, ஏன்னா இந்த உடலுக்கு உயிர் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, உடலிலிருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா இந்த உடல் அழிஞ்சிரும், ஜடம் இது. இந்த உடல் தானாக இயங்காது, உயிர் இருப்பதால் இயங்கும். அப்ப இந்த ஜடத்துக்குள்ள வந்து சேர்ந்தது உயிர். அப்ப இந்த உயிர் பிரிந்ததும் இது பழையபடி ஜடமாயிருது. ஆகவே இந்த உடல் என்பது விலேட்சணம்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. அதாவது விலேட்சணம்னா அந்த அந்த விகல்பம், அந்த வேறுபாட்டை உணர்ந்தது, அதுதான் விலேட்சணம். இந்த வேறுபாட்டை உணர்ந்தேன், ஆன்மாவும் உடலும் வேறு வேறு என்கிற இதை உணர்ந்தேன். இந்த மமகாரம் என்பது இந்த ஞானம், இந்த உலக பொருட்களால் ஆனது, இந்த உலகத்தால் இயக்கப்படுவது, இந்த உலகத்தை உருவாக்குவது இது, இந்த உலகத்தில் இயங்குவது உடல். ஆனா அதற்குள் இருக்கக்கூடிய ஆன்மா இந்த உலகத்தோடு தொடர்பில்லாதது, இந்த மமகாரம் உருவாக்கிய உடலோடு தொடர்பில்லாதது. இந்த ஆன்மா தொடர்பு பட்டிருக்க வேண்டிய இடம் என் தலைவனாகிய இறைவன். அவனுக்கு அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டுக்கும் போங்க, உகாரம் மகாரத்துக்கு போங்க. நாராயணனுக்கே நான் அடிமைப்பட்டு இருப்பேன், அவனன்றி வேறு எவனுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், அது உகாரம். மகாரத்துல இருந்து உகாரத்துக்கு, ஏன்னா மகாரத்துல எனக்கு தெரியுது இது இல்ல, நானு
இந்த உடல் அல்ல நானு, இந்த உடல் வரும் ஒரு கூடு, இது போயிரும், இது உலகம், உலகம் என்கிறதே ஒரு கூடு தான், இது போயிரும். அப்படி போனா நான் எங்க போவேன்? ஆன்மா நிக்குமே, அது எங்க போகும்? அது போய் சேர வேண்டிய இடம் நாராயணன். அவனுக்குத்தான் நீ அடிமைப்பட்டு அவனுக்குத்தான் சரணடையணும். ஏன் நாராயணனை சரணடையணும்? அதுக்கு மேல போங்க ஆகாரம். ஏனென்றால் அவனே அவன் அவன்கிட்ட இருந்துதான் நீ வந்த. பரமாத்மாவினுடைய ஒரு ஒரு சைதன்யமாகத்தான் ஜீவாத்மா வருகிறது. இப்ப சைவத்துக்குள்ள போங்க, அவன் பதியினுடைய ஒரு இதுதான் பசு. அப்ப அந்த டிஃபரன்ஸ் அதுதான் இங்க வரக்கூடியது. இந்த மூன்றும் இப்படி ஆ ஊ இம்ங்கிற மூணையும் இப்படி கொண்டு வந்துடுறாங்க. இத வைணவ தத்துவமா சொல்லும் போது பிறர்க்கு உரிமையின்மை, அனன்யார்க சேஷத்துவம், ஆன்மா பிறருக்கு உரிமைப்படாதது. அப்ப யாருக்கு உரிமைப்படுவது? இறைவனுக்கு மட்டுமே சரணடையும். அதற்கு பேர் என்ன? உகாரம், அனன்ய சரணத்துவம். இறைவன்கிட்ட மட்டுமே, நாராயணன்கிட்ட மட்டுமே சரணடையும். அடுத்து இந்த ஆன்மா போகத்தில், அதாவது உலக விஷயங்களில் ஈடுபடும். அப்படி ஈடுபடும் போது என்ன செய்யணும்? தலைவனுக்கு மட்டுமே பயன்படும் பொருளாக தன்னை வச்சுக்கணும் இந்த உலகத்துல. அனன்ய போக்கியத்துவம். இந்த உடல் அவனுக்குரியதுன்னு சொல்லி நீ இருக்கணும். அவன் கொடுத்தது அவனுக்கே அர்ப்பணிக்க. இந்த உடலால் அவனுக்கு சேவைகளை செய்வேன், இந்த உடலால் அவன் புகழை பாடுவேன், இந்த புலன்களால் அவனையே நான் போற்றுவேன். அதான் அனன்ய போக்கியத்துவம், அதான் மகாரம். வெறும் உலகியல் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட, நம்ம முதல்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த புலன்கள் எல்லாத்தையும் வைணவம் எப்படி கையாளும்னா, புலன்களை ஒடுக்க சொல்லாது, புலன்களை வெறுக்க சொல்லாது, மாறாக புலன்களினுடைய அனைத்தையும் இறைவனின் மேல் செலுத்த சொல்லிரும். அதுதான் இந்த அனன்ய போக்கியத்துவம்ங்கிறதனுடைய செயல். இந்த மூன்றையும் வந்தா, இந்த மூன்றையும் ஏன்று கொண்டு, இந்த மூன்றையும் ஏத்துக்கிறான் இறைவன். அதான் மூன்றெழுத்தை ஏன்று கொண்டு. ஏன்றுனா ஏற்று, என்ன ஏத்துக்கிறான்? சேஷத்துவத்தை ஏத்துக்கிறான். ரைட், நான் தான் தலைவன், ஐ அக்ரி, ஆமா நான் தான் தலைவன், தலைமைத்துவத்தை அவன் ஏத்துக்கிறான். சரண்யத்துவம், அடைக்கலம் கொடுக்கிறான். விபீஷணன் தான் நாம. அந்த சரணாகதியை ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கணும். இல்ல நான் சரணாகதி பண்ண ரெடி, சரணாகதியை ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருந்தாதானே நான் போய் சரணாகதி பண்ண முடியும். அப்ப அந்த ரோல் அவன் எடுத்துக்கிறான். அதுதான் சரண்யத்துவம். சரி, அவன் தான் தலைவன், ரைட், நான் தான் தலைவன், சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டேன். சரி, நீ என்கிட்ட சரண்டர் ஆகிற, நான் உன் சரண்டரை ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிட்டாச்சு. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கொடுப்ப? உன்கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டேனே, எனக்கு நீ என்ன கொடுப்ப? உனக்கு நான் நல்ல பெருதருதல்னு அவங்க எழுதுறாங்க வைணவ பரிபாஷையில. பெருதருதல் இருக்கிறதுலயே பெரிய விஷயம் என்னது? வீடு வேறு, அதை நான் உனக்கு தருவேன். அதுதான் பிராபயத்துவம், அதாவது பலனளித்தல். அந்த விஷயத்தை ஏத்துக்கிறான் இந்த 3 நாள. இந்த அகாரம் உகாரம் மகாரத்துக்கு இப்படியெல்லாம் நடந்தா, இதனால நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா யாரை நோக்கி செய்யறேன்? இறைவனை நோக்கி செஞ்சா இறைவன் அந்த 3ஐயும் ஏத்துக்கிறான், அதற்குரிய அதிகாரியாக இருந்து. அதனாலதான் அதுக்கு பேர் ஆகாரங்கள். இந்த ஆகாரங்களை இறைவன் ஏத்துக்கிறான். இதுதான் ஆகாரம்ங்கிறது. அந்த தலைமைத்துவத்தை ஏத்துக்கிறான், சரண் புகுதலை ஏற்றுக்கொள்ளுகிறான், சரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல இருக்கான். ஆஃபர் பண்ற இடத்துல நான் இருக்கேன், அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல அவன் இருக்கான். அந்த இடத்துல அவன் போய் நிக்கிறான். அதன் பலனை நமக்கு அளிக்கக்கூடிய அதிகாரியாகவும் அவன் இருக்கிறான். அதிகாரின்னு கூட சொல்லக்கூடாது, அவன் தான் பலன் அளிப்பவன், அந்த பலனை அளிப்பவனாகவும் இருக்கிறான். இந்த 3ஐயும் தான் மடக்கி மடக்கி இவர் இப்படி எழுதியிருக்கிறார். இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு நேரம் பேசுறது? 3 அடி நிமிர்த்து 3னில் தோன்றி, அதுதான் இப்போ இவங்க கிருத்தியா ரொம்ப பர்ஃபெக்டா அதை சொன்னாங்க. அவனே அந்த 3மாக தோன்றி 3னில் 3 உருவாகி, அந்த 3 காலங்களுக்கு 3 தொழிலுக்குமான உருவை எடுத்து, முத்தொழிலுக்கான உருவை எடுத்து, இது எல்லாமே அந்த இடத்துக்குள்ளதான் வருது. அப்படியெல்லாம் இருந்த அவன் வந்து இருக்கக்கூடிய இடம் இந்த கங்கையின் கரை அப்படின்னு சொல்றாங்க. பொங்குவலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தவன் அடிமேல் வெங்கலின் அழியா வில்லிபுத்தூர்கோன். வெங்கலின் அழியா வில்லிபுத்தூர்கோன், அந்த வரி ரொம்ப அருமையான வரி. வெம்மையான களி, இந்த களியினுடைய கொடுமை நலியா, துன்பப்படுத்தாத வில்லிபுத்தூரான். ஏன்னா அவன் வந்து இறைவனை உணர்ந்தவன், இறைவனை அடைந்தவன். ஆகவே கலியின் கொடுமைகள் அவனை துன்பப்படுத்தாது. அதான் வெங்கலின் அழியா வில்லிபுத்தூர்கோன். அவன் விருப்புற்று தங்கிய அன்பால் செய்த இந்த தமிழ் மாலையை, அது வந்து தங்கிய நாவுடையார் அதை பாடி, அது நம்ம நாக்குல தங்குனா, கங்கையில் திருமால் கடலினை கீழே குளித்திருந்த கணக்காமே, அவன் காலடியில் இருந்த கங்கையில் குளித்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும்.
இப்ப பாருங்க, எப்படி இல்லாம வெறும் தண்ணிய கங்கைன்னு சொல்லி குளிச்சா கூட புண்ணியம் வருங்கிறது போய் இந்த 10 பாட்டையும் மனதால நினைந்து உருகி பாடு, நீ கங்கையில குளிச்ச புண்ணியம் உனக்கு வந்துரும்னு முடிச்சிட்டார். இந்த அளவுல என்னுடைய பார்வை. நண்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கல. ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த செஷன். பட் இப்போ நான் கேட்க போற கேள்வி வந்து ரொம்ப 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 ஜெனரிக்கான கேள்வியாக இருக்கலாம், கொஞ்சம் மன்னிக்கணும். இப்போ நான் ஜென்ரலாக இந்த பாடல்கள் படிக்கும்போது விளக்க உரை சேர்த்து படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி லெக்சர்ஸ்ல நீங்க கொடுத்த மீனிங்ஸோட இணைச்சி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். பட் மேலதிகமா எதை படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு உரையாசிரியர், நீங்க ப்ரிஸ்கிரைப் பண்ற உரையாசிரியர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரிப்பேர்டா வர்றதுக்கு உதவியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஸ்ரீராம், நீங்க நம்ம முதல்ல இருந்தே கேக்குதா நான் பேசுறது? கேக்குது இல்லையா? ஸ்ரீராம் வந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் அவங்க நீலம் பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது உண்டு. நீங்க அதை மனசுல வச்சுட்டு தான் இதுக்குள்ள வரணும். அதாவது பிரபந்த வாசிப்புக்குள்ள நம்ம போகணும். அது என்னன்னா, பக்தி இலக்கியம்ங்கிற வரிசையில இதை வைக்கிறோம். இலக்கியம்னு சொல்லும் போதே நமக்கு வந்து அதற்குண்டான சில இலக்கணம், சில ரூல்ஸ் வந்து உட்காந்துரும். இப்ப காவியம் அப்படின்னு சொன்னாலே காவிய லட்சணம்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ் வந்துடும். அலங்காரங்கள், அணி செய்யுள் எல்லாம் உள்ள வந்துடும். தண்டி அலங்காரத்தை வந்து இவன் பண்ண வரைக்கும் எல்லாமே, பாணினி பண்ண வரைக்கும் அத்தனையும் அதுக்கு வந்துடும். அப்போ காளிதாசன் வந்து இவனுடைய குமார சம்பவம்னு சொல்லி முருகனுடைய கதையை எழுதினா கூட அது தண்டி அலங்கார செய்யுள்ள சொல்லப்பட்டு இருக்கிற ரூல்ஸுக்கு உட்பட்டதா தான் இருக்கும். அப்ப இலக்கியம்னு சொல்லும் போதே அது ஒரு இலக்கண வரையறைக்கு உட்பட்டதா வந்துடுது. அப்போ சொல்லழகும் பொருளழகும் அதுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். அப்ப பக்தி இலக்கியம் என்ன பண்ணும்னா, மிக அருமையான சொல்லை எடுத்து வைக்கும். மிக மிக நல்ல காட்சி அழகு இருக்கு இல்லையா, இந்த சீனிக் பியூட்டி, அப்புறம் இந்த ஈஸ்தட்டிக்ஸ். அதாவது ஈஸ்தட்டிக்ஸ்னா என்னன்னா, உணர்வுகளின் உச்சம். நீங்க இமோஷன்ஸினுடைய உச்சம். ஃபீலிங்ஸ் இல்ல, ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா இமோஷனுடைய பீக்கு தான் அது வைக்கும். உணர்வுகளின் உச்சம் தான், வெறும் உணர்ச்சிகளின் உச்சம் இல்ல. உணர்ச்சிங்கிறது அந்த பொழுதில் தோன்றக்கூடியது. உணர்ச்சிங்கிறது ஒரு ரெஸ்பான்ஸ் ஆர் ரியாக்ஷன்ங்கிற பொருள்ல தான் எடுக்கணும். உணர்வுங்கிறது வந்து உள்ள இருந்து வர்றது. இப்ப தாய்மைங்கிறது ஒரு உணர்வு. ஒரு நொடி பொழுது வந்துட்டு போறது தாய்மை இல்லை, அது உள்ள இருந்து வரக்கூடியது. அத மாதிரி உணர்வு நிலைகள். கோபம்ங்கிறது வந்து உள்ளேயே இருந்து எழுந்து வரக்கூடியது. அது எழுந்து வர்ற நொடி யாராவது ட்ரிகர் பண்ணி விடணுமே தவிர அது உள்ள எப்போதும் இருக்கக்கூடியது. அப்போ உணர்வு நிலை அப்படிங்கறத தான் எமோஷன் வைக்கணும். இந்த எமோஷனுடைய உச்சபட்ச காட்சி காதல். ஒரு எமோஷன், காதல்ல உச்சபட்சம் என்னவோ அதை காமியா. இப்ப ஒரு கோபம், கோபத்தின் உச்சம் என்ன, அவன் எப்படி கொலைகள் செய்தான், ராமன் வில்லெடுத்து எப்படி வீசுனா, எப்படி அரக்கர்கள் உடலை கொன்று குவித்தான்னு கம்பராமாயணம் வச்சு அதை படிக்கும் போதே நமக்கே வந்து ஒரு 10 கொலை பண்ண ஃபீலிங் வந்துடும். அப்படி ஒண்ணு. அப்புறம் அண்ணன் தம்பி பாசம்னா அதுக்கு வை ஒரு பயங்கரமான ஆழத்தை வை. அப்பா பையன் பாசம், தாய் மகன் பாசம், தாய் பாசம், தந்தை பாசம், எல்லாத்தையும் ஒரு பீக்ல கொண்டு வைக்கும். அப்ப இந்த நாடகமும் இந்த நம்ம சொல்ற நாடகம் இருக்கு, அந்த உணர்வுகளின் உச்ச நடனத்தை தான் நம்ம நாடகம்னு சொல்றோம். அந்த நாடகமும் இந்த சொல்லினுடைய அழகும் இணைந்துதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அது ரெண்டும் தான் நமக்கு 3 நதிகள் சொல்றாங்க இல்லையா, கங்கா, யமுனா, சரஸ்வதி. இதுல கங்கையும் யமுனையும் கண்ணுக்கு புலனாகிற நதிகள். சரஸ்வதி கண்ணுக்கு புலனாகாத நதி. இந்த ரெண்டோடையும் கலந்து ஓடும். அப்படி வந்து பக்தி இலக்கியத்துல கண்ணுக்கு புலனாகாமல் உள்ளேயே இருந்து ஓடக்கூடிய சரடுக்கு பேர் தான் தத்துவம். வைணவ பக்தி இலக்கியத்துல வைணவ தத்துவம் சரடாக ஓடும். சைவ பக்தி இலக்கியத்துல சைவ சித்தாந்தம் அதனுடைய ஊடாக ஓடும். இப்படித்தான் இருக்கும். இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய கதையை உங்களுக்கு சொல்றேன்னா, ஜென்ரலா படிக்கிறது நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படி படிக்கும்போது இந்த சொல்லழகையும்
அந்த நாடகீய தருணத்தை காட்டக்கூடிய சிறப்பா எப்படி வந்திருக்குங்கிறத காட்டக்கூடியதும் தான் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு மேல் இருக்கக்கூடிய அல்லது அதற்கு உள் சாரமாக இருக்கக்கூடிய தத்துவ இலக்கத்துக்கு வரும்போது அது அதற்குரிய ஆசிரியர்கள் ஆச்சாரியார்கள் வந்து சொல்ற இடத்துலதான் கிடைக்கும். இப்ப நீங்க இதுக்கு எந்த பொருளை தேடுறீங்க அப்படின்னு ஒரு கணக்குக்காக நான் இவ்வளவு சொல்றேன். எனக்கு முதல் சொல்லழகும் அந்த பொருள் அழகும் அந்த நாடகீய தருணமுமே எனக்கு ஒரு ஐடியாவா கிடைச்சா போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த ஆசிரியரையும் வாங்கலாம் தைரியமா. குறைந்தபட்சம் நீங்க இன்னைக்கு இதுக்கு போய் பாருங்க, ஆர்கைவுக்கு போய் பாருங்க. 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு எளிய விளக்கம்னு சொல்லி நிறைய இருக்கும். அதுவே நமக்கு போதும் அந்த சொல்லுக்கும் பொருளுக்குமானதை விளக்குவதற்கு. இல்ல அதுல குறிப்பிட்டதுன்னு இல்ல, எல்லாருமே அந்த ஒரே பொருளை தான் அதுக்கு சொல்ல முடியும். ஏன்னா கம்பன் அளவிற்கு பயங்கரமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தல இவங்க ஆழ்வார்கள். கூடுமான வரைக்கும் எளிமையான சொல்லத்தான் பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம ஒரு 4 பாட் ஒரு 2 ஆழ்வார்களை படிச்சு முடிச்சாலே கிட்டத்தட்ட இனி புதுசா ஒரு வார்த்தையை தேட வேண்டாங்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் எளிமையாகத்தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த எளிமை ஏமாற்றியலுங்கிறது 2வது. ஆனா அப்படித்தான் அவங்க இருக்காங்க. ஆகவே நீங்க அந்த எளிமையா இருக்கக்கூடிய எந்த உரையும் எடுத்து அந்த சொல்லழகிற்காகவும் அந்த நாடகீய தருணம் அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த ஏஸ்தட்டிக்ஸ் பேசக்கூடியதற்கு எந்த உரையும் எடுத்துக்கங்க. நான் தத்துவ ரீதியாக அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் 2 உரைகளை சொல்றேன். அன்னங்கராச்சாரியார், காஞ்சிபுரம் பயங்கரம் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியாருடைய உரை இருக்கு, அதை எடுத்து படிக்கலாம். இப்ப இவங்க இந்த திராவிட வேதான்னு கொடுக்கறது பூராவுமே அன்னங்கராச்சாரியார் உரை தான், அவருடைய உரை. இன்னொன்னு பெரியவாச்சாம்பிள்ளையினுடைய உரை. இந்த 2ம் தான் இதனுடைய சொல், பொருள், தத்துவம் ஆகிய 3ஐயும் விளக்கக்கூடியது. ஸோ நீங்க எதற்காக இதை படிக்கணும், எதை முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உரை எடுத்துக்கணும். நான் ஒரு ஆத்தரா சொல்றது இல்லை. கேள்வியே கேட்டிருக்க வேணாம்னு தோணுது இல்ல ஸ்ரீராம்? கண்டிப்பா இல்ல சார், யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓகே, மிஸ்லீட் ஆயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். எளிய விளக்கங்களை படிச்சு எல்லாரும் இந்த பாட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த பாட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது போது ஐயா அதை சொல்லல, அவங்க அதுக்கு பின்னாடி வேற ஒண்ணு வச்சிருக்காங்க. நன்றி நன்றி. எப்படி வாசிக்கணுங்கிறதுக்கு அந்த சரஸ்வதி சொன்னீங்களா ஜாஜா, கிளாஸ் அது மறக்கவே முடியாது. ரொம்ப ஆப்டாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. நன்றி. அந்தர்வாகினின்னு சொல்லுவாங்க, அது உள்ளுக்குள்ள ஓடக்கூடியது, வெளியே தெரியாது. அந்த அண்டர் கரண்ட் அதான் ரொம்ப அழகா இருக்குது. அந்த நீங்க சொல்லக்கூடியது வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியறது, உள்வாங்கிக்க வேணா உதவியா இருக்குது. ஒரு காட்சிப்படுத்தல மனசுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது. சோ தட் நம்ம ரிப்பீட் பண்ணலாம், திருப்பி ஞாபகப்படுத்திக்கலாம். பட் அது உள்ள ஓடுறது வந்து உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து எடுத்து கொடுக்கறப்பதான் அது என்னங்கிறது பிடிபடுது. நன்றி. அந்த எழுத்துலயே அந்த அந்த தத்துவமாகிய உள்பொருள் சாரம் இல்லாதது வெறும் அழகாலும் உணர்வு உயர்ச்சியை பேசக்கூடிய ஏஸ்தட்டிக்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமானா போதாது. இப்போ கம்பராமாயணம் நிக்கிறதுக்கு காரணம் என்ன? அதற்குள்ள இருக்கக்கூடிய வைணவ பொருள், இறைவனை பற்றியது. சிலப்பதிகாரம் ரொம்ப தெளிவாவே முதல்லயே சொல்லிடும். 3 பாயிண்ட வச்சு 3 தத்துவத்தை முதல்லயே சொல்லி, இந்த 3 தத்துவத்தையும் பேசுவதற்குத்தான் நான் சிலப்பதிகாரம் எழுதுறேன். அரசியல் உழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். முதல்லயே சொல்லியாச்சு, இந்த 3 தத்துவத்தை தான் நீ ஃபுல்லா சிலப்பதிகாரத்துல பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பாடம், அது நிக்குது இன்னைக்கு. வேற எது நிக்கல? எண்ணிக்கையில அதிகமானது என்ன? சிற்றிலக்கியம் 96 வகை. எது நமக்கு ஞாபகம் இருக்கு? முக்கூடர் பல்லு 1 தான் நிக்குது. பல்லு இலக்கியத்திலேயே அத்தனை இருக்க, ஒரே ஒரு பல்லு தான் நிக்குது. மீதியெல்லாம் என்னாச்சு? எவ்வளவு எழுதப்பட்டிருக்கு, எவ்வளவு டெக்ஸ்ட், சீர் தலை எல்லாம் பொருத்தமா இருக்கக்கூடிய, சொல் அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய
அத்தனை இருக்கு. என்னெல்லாமோ கோயிலுக்குள்ள போனா எங்கெல்லாம் பணப்பாக்கம் கோயிலுக்கு போறோம். பணப்பாக்கம் கோயிலுக்குள்ள ஒரு ஆளு பிரமாதமாக எழுதி போட்டிருக்காரு. கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. பணப்பாக்கத்துல இருக்கும் இறைவனுக்கு மட்டுமே அந்தாதி எழுதி வச்சிருக்காரு. அட பாவி, அதுல பிரமாதமா எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அது அங்கேயே நிக்குது. அவ்வளவுதான். ஏன்? அப்ப தத்துவ சாரம் இல்லாத எந்த இலக்கியமும் நிக்கிறது இல்ல. அது மறைஞ்சிரும். அந்த அந்த இந்த முதல் 2 அடுக்கு மட்டும் இருந்தா அது நிக்காது. 3வதா ஒண்ணு அதுல இருந்தாதான், உள்ளுக்குள்ள இரும்பு கம்பிய வச்சு கட்டினாதான் காங்கிரீட் தூண் நிக்கும். அப்படிதான் இது. உள்ளுக்குள்ள இந்த தத்துவம் இருக்கணும். நான் அதை ஒவ்வொரு இதுலயும் பாக்குறேன். அது இல்லாதது நிக்காம போறத, அது வாசிக்கப்படாமலே போவதை, அல்லது அதை ஒரு இடத்துக்கு அது வராமலே போவதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதுதான் இதுல இருக்கிற சிறப்பு. ஆகவேதான் அதை கவனிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். வேற ஒண்ணுல. நண்பர்களுக்கு நன்றி.